वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादैक्मसरसीर्गभृङ्गराजं त्रैहीयन्तैग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रबध्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारम् श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं त्वत्प्रेयसश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां बोधे त्वमेव जननि त्वदभीष्टवार्गां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि नीलादुङ्गस्तनगिरितटे शुद्धमद्बोध्य कृष्णं पाराद्वं स्वं श्रुतिसहस्रसिद्धमध्याभयन्तीं चोच्चिष्टायां सृजिनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोधादस्यै नमेदमिदं भूये वास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்ன திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடிகருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு எந்த விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு வேர்புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்த அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீரைத்த தையரு திங்கட்பா மாலை ஆழபுகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்னியே பக்தாபீஷ்ட பிரதாதாரம் ஜெகன்மங்கள விக்கிரகம் ஸ்ரீ கல்யாணபுராதீசம் ஸ்ரீனிவாசமகம் பஜே விஷ்ணு பத்னி ஜெகன்மாதகா விஷ்ணு பக்ஷஸ்தலஸ்தே पद्मासने पद्महस्ते पद्मावती नमोस्तुते वेंकटेश प्रिये पूज्ये क्षीराब्दी तनहे शुभे पद्मे रमे लोकमातका पद्मावती नमोस्तुते वंदे बृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती संपवन्ताम वैजयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्त्वविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किं वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो கீழ்வானம் வெள்ளந்தெருமைச் சிறுவேடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்த அருளேலோரம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். நேற்றைக்கு மாயனை மன்ன வடமதுரமைந்தனை ஆரம்பித்து தொடங்கி புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசிங்கன் பேரவம் கேட்டிலையோ பிள்ளா எழுந்திராய் பேமலைய நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி வெள்ளத்திரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து அறிகின்ற பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரம்பாவா என்று ஆரம்பித்து நேற்றுக்கு அந்த பாசுரத்தை முடித்தோம். ஏன்னா முதல் 5 பாசுரத்திலே நோன்பிற்கு செய்ய வேண்டிய என்னெல்லாம் ஆயத்தங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, நோன்பிற்கு செய்ய வேண்டிய முன்னாடி செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னா அதுக்கு நம்ம எல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சாதான் அடுத்த தொடக்கம் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த நோன்புங்கிற அந்த யஜ்ஞத்திற்கு தொடக்கமாக முதல் 5 பாசுரத்திலே யாரை குறித்து நம்ம இந்த நோன்பெல்லாம் செய்கிறோம், அந்த நாராயணனே நமக்கே பெருதருவான், அப்புறம் நோன்பிற்கு செய்ய வேண்டிய விரதங்கள்லாம் என்னெல்லாம் செய்யக்கூடியது, அப்புறம் ஓங்கி உலகளந்த அந்த உத்தமனோட பேரை பாடி அங்கே நாங்கள்லாம் பாவைக்கு சாற்று நீர் ஆடி நான் சொன்னோம் இல்லையா. அதனால அப்புறம் மழைக்கடவுள் வந்து பர்ஜன்ய தேவனை வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணி மழையை வேண்டி, ஏன்னா அந்த யஜ்ஞங்கள்லாம் பண்ணோன்னா அந்த காலத்தில் மழையெல்லாம் பொழியணும். அந்த யஜ்ஞத்திற்கு மாத்திரம் மழையில்லை, எல்லா இடத்திலும் சுபீட்சமாக இருக்கணும் மழையெல்லாம் பெய்யறதுக்கு சொல்லி, அப்புறம் ஏதாவது விக்னங்கள்லாம் ஏற்படுமோ என்ன அவெல்லாம் பேசிக்கிறா. ஏன்னா இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நடக்கும்போது விக்னங்கள்லாம் நிறையா ஏற்படுமே, அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய பாபங்கள்லாம் நம்ம நிறையா செஞ்சுருந்தா ஏதாவது இடையூறுகள் விக்னங்கள்லாம் ஏற்படுமோ என்று பேசும்போது
அந்த மாயனை மன்ன வடமதுர மைந்தனை தூய பெருநீர் ரமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்தனாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய வழியும் புகுதருவான் நின்றனவும் தீயில் தூசாகும் செப்பேலோரம்பா என்று அந்த பெருமாளை அப்படி வர்ணிக்கிறாளாம் அங்கே மாயனை. அப்படிப்பட்ட மாயனை சொல்லி நேற்றுக்கு விசேஷமாக பார்த்தோம். அவனை மனசால நினைச்சாலே பாடினாலே அந்த தூசி இல்லாமல் எப்படி நெருப்பில் இட்ட தூசி இல்லாமல் எப்படி பொசுங்கி போகுமோ அப்படி நம்மளுடைய பாவங்கள்லாம் அவனை பாடும்போது அதெல்லாம் நம்ம விட்டு விலகி போடும், விக்னங்களாம் விலகி போடும் என்று சொல்லி அந்த பாசுரத்தை முடித்து அடுத்து 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை தோழிகளை எழுப்ப ஆரம்பிக்கிறார். ஏன்னா அடுத்து படைய வேணும் இல்லையா, எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். ஏன்னா கிருஷ்ணானுபவம் ஆண்டாளுக்கு தனியாகவே பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து கிருஷ்ணானுபவம் பண்ணணும். என்ன பெரியவர்கள்லாம் கோயிலுக்கெல்லாம் போகும்போது எல்லாரும் சேர்ந்து போவோம் இல்லையா. நம்ம பாட்டில் வழக்கம் என்னென்ன, பாட்டில் ஒரு கூட்டு குடும்பம்லாம் இருக்குது, இல்லை ஒரு கூட்டு குடும்பம் இல்லை, ஒரு ஃபேமிலியில் 3-4 பேர் இருந்தால் கூட கோயிலுக்கெல்லாம் போகும்போது எல்லாரும் சேர்ந்து போவோம். அந்த மாதிரி நம்ம பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆச்சாரியனோட சேர்ந்து ஏன்னா போவோம். நிறைய ஆச்சாரியர்கள்லாம் பார்த்தா நம்ம ஆச்சாரியர்கள்லாம் மங்களாசாசனம் பண்ண திவ்ய தேசங்கள்லாம் போவாள். அவள் கூட நம்மளும் சேர்ந்து மங்களாசாசனம் செய்யும்போது அவளோட நம்மளும் கூடி இருந்து சேவிக்கிறோம் இல்லையா, அதனால அது விசேஷம். அந்த மாதிரி ஆண்டாளம் என்ன பண்ணுறாள்னா கூடி இருந்து எல்லாரோட சேர்ந்து ஒருத்தராக எழுப்புறா. அதுக்கு தான் எழுப்புறா, தானே அனுபவிக்காமல் எல்லாரோட சேர்ந்து அனுபவிக்கணுங்கிறதுக்கோசரம் முதல் 5 பாசுரத்திலே அவள்லாம் புதுசு, அவளுக்கெல்லாம் இந்த ஃபீல்டுக்கு புதுசு. அதனால அப்படிப்பட்ட தோழிகள்லாம் முதல்ல எழுப்ப ஆரம்பிக்கிறாள். ஏன்னா அவளுக்கு தெரியாது இல்லையா. அடுத்த 5 பாசுரத்தில் பார்த்தா அவளுக்கெல்லாம் ஆல்ரெடி முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய தோழி, அதை பின்னாடி வரும்போது பார்க்கலாம். அதனால முதல்ல 5 பாசுரத்திலே புள்ளம் சிலம்பெனகான் புள்ளரையன் கோயிலில் பொழுது விழுந்ததற்கு இவாளெல்லாம் என்னென்னா கிருஷ்ணனோட கதைகள்லாம் நிறையா சொன்னோடனே அவளுக்கு இந்த புதுசாக அவளுக்கெல்லாம் கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு அவளுக்கெல்லாம் மாசம் வந்தது. அதனால அவளெல்லாம் என்ன பண்ணிருக்கலாம், படுத்து நிற்கலாம், தூங்குவது போல் பாசாங்க செய்கிறான். பெருமாள் திருப்பார்க்கடல்ல படுத்து நிற்கும்போது அவன் இன்னும் தூங்குறது இல்லை இல்லையா, அப்படி தூங்குறது மாதிரி பாசாங்க. அதனால் தூங்குறவாளை எழுப்ப சொன்னால் டக்குன்னு ஏந்துடுவா. தூங்காத வாழை படுத்து நிற்கிறவாளை எழுப்புனா அவள் பாசாங்க செய்கிறா இல்லையா. அது மாதிரி அந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறதான் படுத்து நிற்கான், அவள்லாம் படுத்து நிற்கா, போய் எழுப்புறா. உள்ளம் சிலம்பினகான் புள்ளரையின் கோயிலில் பொழுது விழுந்திருக்குன்னு அடையாளம் அவள் உள்ள இருக்கிறவ கேட்குறா. அதில் விசேஷமாக புள்ளம் சிலம்பினகான் புள்ளரையின் கோயிலில் வெள்ளை வெளிசிங்கின் பேரரம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நெஞ்சுண்டு என்ன ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறா. ஏன்னா சாதாரணமாக சொல்லி பார்க்கல. ஏன்னா ஆற்றுல என்ன பண்ணுவோம், குழந்தைகள்லாம் எழுப்புவோம். குழந்தைகள்லாம் எழுப்பும்போது எழுந்துக்க மாட்டேங்குது. இதை பாருங்க, ஒரு சொம்பு தொண்ணு தலையில் கொட்டுறேன்னு சொன்னால் டக்குன்னு எழுந்துன்றோம். ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஆற்றுல பார்க்குறோம். அந்த காலத்துலலாம், இந்த காலத்துலலாம் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியுமா? அதனால் அந்த காலத்தில் நாங்கள்லாம் இருந்ததுனால எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஆற்றுலலாம் அதெல்லாம் பண்ணியிருக்கா. நாங்களும் அந்த மாதிரி படுத்துருப்போம். காலங்காலத்தால் எழுந்துக்கலன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. இப்போ எழுந்துக்கு போகிறே இல்லையா, ஒரு சொம்பு குடத்தை கொண்டு ஜலத்தை தலையில் கொட்ட போகிறோம் பாருன்னா டக்குன்னு எழுந்துன்னு போயிடுவோம். அந்த மாதிரி இவாளுக்கு என்னென்னா ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறா. ஷாக் ட்ரீட்மெண்ட் என்ன, பூதனையோட வதம். ஏன்னா கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கா, கிருஷ்ணனுக்கு ஏதோ இடையூறு ஏற்படுது அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு ஏதாவது திடுக்கிட்டு எழுந்திருப்பாளும் சொல்லிட்டு சகடாசுரவதம் அந்த விசேஷமான அந்த கதைகள்லாம் சொல்கிறேன். அப்படி கீசு புள்ளும் சிலம்பினகான் பாசுரம் முடிஞ்சு அடுத்த பாசுரத்துக்கு நம்ம இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். ஒரு அடையாளங்களாக சொல்லி எழுப்பணும் இல்லையா. அதனால முதல் பாசுரத்தில் புள்ளும் சிலம்பினகான் பாசுரத்தில் அந்த அடையாளங்கள்லாம் சொல்ல, அடுத்த பாசுரத்தில் கீசு கீசன் ரங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலக்க கைபெயர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய். இந்த பாசுரத்தில் பாகவத பக்தியை பற்றி பேசுகிறாளாம் எங்க ஆண்டாள். ஏன்னா இந்த பாசுரத்தில் கீசு கீசன் ரங்கம் ஆனைச்சாத்தம் கலந்து இந்த பாசுரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் மற்ற பெண்களை எழுப்புகிறாள். முதல்ல ஒரு பெண்ணை எழுப்பியாச்சு, அடுத்த வீட்டுக்கு போகிறாள். அதனால் பகவானிடத்தில் பக்தி இருப்பவர்கள் என்னென்னா பாகவதர்கள். அவள்லாம் பகவான்கிட்ட யாரெல்லாம் பக்தி இருக்கோ அவள்லாம் பாகவதர்கள் சொல்லல. அவள்லாம் யாருன்னு கேட்டால் யாரெல்லாம் பகவானிடத்தில் பக்தி இருக்கிறார்களோ அவளுக்கு பக்தி இருக்கோ அவள்லாம் பாகவதர் ஆகிறார்கள். அதனால பாகவத பக்தி இல்லைன்னா பகவானிடத்தில் பக்தி இல்லைன்னு சொல்லலாம். பாகவதர்கிட்ட நம்ம அவளோ அந்த பகவானை யாரெல்லாம் துதிக்கிறாளோ, யாரெல்லாம் பகவான் மேலே பிரீத்தியாக இருக்கவளோ, பக்தி செய்கிறார்களோ அவள்லாம் பாகவதர்கள். அவள் மேலே நமக்கு பக்தியாக இருக்கணும். பாகவத பக்தி சொல்லணும் இல்லையா, பாகவத அபச்சாரணம் சொல்லுவோம். அதனால பாகவதர்கள் மேலே நம்ம பக்தியாக இருக்கணும். அப்படி பக்தி இல்லைன்னா பகவான்கிட்ட பக்தி இல்லைன்னு சொல்லுவாளாம். அதனால சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இந்த ஆரம்பிக்கலாம் இந்த பாசுரத்திலே
ஆயுள், செல்வம், புகழ், தர்மம் முதலியன பாகவதர்களே பூஜிக்கத்தக்கவர்கள் இருக்காதாம். இவாள்லாம் வந்து என்ன பண்ணுவா, இந்த இந்த ஆயுள் இருக்காதாம், அப்புறம் செல்வம் இருக்காதாம், புகழ் இருக்காதாம், தர்மம் இருக்காதாம். இதெல்லாம் பாகவத பக்தி இல்லாதவாளுக்கு இதெல்லாம் இருக்காதாம். அதனால இதெல்லாம் இருக்கணும். அதனால இருக்கணும்னா இதெல்லாம் இருந்தாலே நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஆகவே உள்ளே உறங்கும் பெண்களும் பாகவதர்கள் என்று கூறி எழுப்பிறாள். அதனால இவாளுக்கு வந்து ஆண்டாள் சொல்ல உள்ள படுத்துன்னு இருக்கா இல்லையா, அவளாம் கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கா. அதனால கிருஷ்ணன் நினைச்சுட்டு இருக்கா. அதனால பக்தியாக இருக்கிறதுனால அவளாம் பாகவதர்கள் என்று சொல்லி ரொம்ப மரியாதை எழுப்புறாளாம். அதனால ஆகவே உள்ளே உறங்கும் பெண்களும் பாகவதர்கள் என்று கூறி எழுப்புகிறார்கள். அதனால முதல்ல பார்த்தோம் திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி திருப்பள்ளி எழுச்சி சொல்லி எழுப்புற மாதிரி. அதனால புள்ளம் சிலம் கீசு கீசன் ரங்கம் ஆனைச்சாத்தம் கலந்து அடையாளம் சொல்லலாம். கீசு 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 கீச்சு 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 சத்தம் கேட்கும் இல்லையா. காலங்காலத்தில் ஏழை மார்னிங் எழுந்துன்னு பார்த்தா வாசலில் போய் நின்று பார்த்தா ஏதோ சத்தங்கள்லாம் கேட்கும், பறவைகளோட சத்தங்கள்லாம் கேட்கும், காக்கெல்லாம் பறந்துன்னு போகும், கத்தும், கீச் 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 கீச்சுன்னு ஒரு சத்தம் கேட்கும். அதுதான் இங்கே கீசு கீஸ் என்றங்கும் ஆனைச்சாத்தன்னு ஒரு பறவை. அதனால அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுறான், ஒன்றோடு ஒன்று பேசுறதா. அந்த பறவைகள்லாம் பேசும், நமக்கு தெரியாது, ஏன்னா அவளோட பாஷைகள்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா பார்த்தோம் சில இடத்துல பார்த்தோம், இந்த சில இடத்துல டிவியில் வந்து பார்க்கும்போது சில வந்து யூடியூப்லலாம் பார்த்தோம், ஒரு கிளியோட ஒருத்தர் பேசி நமக்கு விஷயங்கள்லாம் சொல்லுவார், ஜோசியங்கள்லாம் சொல்லுவார். அதனால அவருக்கு வந்து அந்த கிளியோட பேசுவார். அதனால அந்த மாதிரி பறவைகள்லாம் என்ன பண்ணுமா, கீசு கீஸ் என்றங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து கீசு கீசுன்னு பேசுமாம். அந்த ஆனைச்சாத்தங்கிற பறவையெல்லாம் பேசி சப்தமிடுகிறது. அதனால அந்த சப்தங்கள்லாம் கேட்கறது. அதனால அது காதல வெளியே என்ன படுத்துன்னு இருக்கியா, உள்ள படுத்துன்னு இருக்கிறவாள் வெளியில் இருக்கிறவா சொல்லலாம். இது ஒரு அடையாளமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட பறவைகளோட சப்தங்கள்லாம் இருக்கு. கீசு கீசுன்னு சத்தம்லாம் கேட்கறது. உள்ள படுத்துன்னு இருக்கே, காதல வேலையா, இன்னும் தூங்கின்னு இருக்கே, எழுந்துக்கோன்னு கூப்பிடலாம். அப்புறம் மற்றொரு அடையாளம் என்னன்னா, உன் நிலத்திலேயே தயிர் கடைகிறார்களே. ஏன்னா அந்த காலத்தில் பார்க்கும் அவெல்லாம் கோபியர்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அவள் ஆற்றுலலாம் தயிர் கடைவான். காலங்காலத்தால் ஏந்து தயிர் கடைங்கிறது முதல்ல அவளோட தொழிலே அதான் இல்லையா. தயிர் கடைகிறது, பாலெல்லாம் பால் பண்ணி பாலை தயிராக்குறது, வெண்ணெய் எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்தா அவள் வெண்ணெயெல்லாம் வைக்கிறது, தயிர் வைக்கிறது, இதுதான் அவளோட தொழில் இல்லையா. அதனால அவள் என்ன பண்ணுவாளாம், காலங்காலத்தால் ஏந்துட்டு, ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, மிக்சியில் போட்டு அடைச்சி வெண்ணெய் வாங்குறது, நெய் வாங்குறதே வெளியில் வாங்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி வெண்ணெய் சிலுப்புறதுங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கும் நிறைய இடத்துல பார்க்கும்போது. அதனால் வெண்ணெயே வராது பால்லேருந்து, அந்த மாதிரி நிறையா ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகலாம். அப்படி மற்றொரு அடையாளம் என்னன்னு கேட்டால், இந்த இல்லத்தில் வந்து தயிர் கடைவாளம். தயிர் கடையும் போது என்னன்னு கேட்டால், அவர்கள் எம்பெருமான் திருநாமத்தை பாடுகிறார்கள். இவாளெல்லாம் பார்த்தா பெருமாளோட திருநாமத்தை பாட்டெல்லாம் பாடினது வந்து தயிர் கடைவாளம். தயிர் கடையும் போது சாதாரணமாக ஏதாவது ஒரு வேறு விஷயங்கள்லாம் பேச மாட்டான். அதனால பெருமாளோட திருநாமத்தை பாடிண்டே, பக்தி பாடிண்டே அவள்லாம் வந்து தயிர் கடைவாளாம். அதனால அவள் தயிர் கடையும் போது சர்ன்னு சத்தம் கேட்கும் இல்லையா, அது வந்து உனக்கு காதல வெள்ளையா, என்ன படுத்துருக்கு, தூங்குறே, எழுந்துக்கும் கூப்பிடலாம். அப்புறம் வந்து தயிர் பானை ஓசைப்படுத்துகிறார்கள். அப்போ தயிர் பானையெல்லாம் ஓசைப்படுத்துவா. ஆற்றுல வந்து சாதாரணமாக பார்த்தா இங்கே ஏதாவது நடக்கும்போது பார்த்தா சில பேர் வந்து கிச்சனில் வேலையெல்லாம் செய்வாள். கிச்சனில் வேலை செய்யும்போது அவள் பாத்திரங்கள்லாம் எடுப்பு, பாத்திரம் கீழே விழும், மேலே விழும், அந்த மாதிரி சத்தங்கள்லாம் கேட்கல. அது மாதிரி இவள் தயிர் கடையும் போது தயிர் பானையை வந்து ஓசைப்படுத்துவார்கள். அந்த சத்தம்லாம் கேட்கலையா. அப்புறம் அவர்கள் கூந்தல் இருந்து பரிமளம் வாசனை வெளியே எங்களுக்கு மூக்கி துளைக்கிறது. அப்படிப்பட்ட பெண்கள்லாம் என்ன பண்ணா, பெண்களுக்கு இயற்கையாகவே கூந்தல்ல வாசனையெல்லாம் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. அதனால அவெல்லாம் அதனால இருக்கும்போது அப்படிப்பட்ட அவர்கள் கூந்தல் இருந்து பரிமளம்னா வாசனை, அந்த வாசனையெல்லாம் வந்து எங்களுக்கு மூக்க துளைக்கிறது. அந்த வாசனை கூட உனக்கு கேட்கலையா. சாதாரணமாக ஆற்றுல பார்த்தா நிறைய பெருமாளுக்கெல்லாம் வந்து பண்ணும்போது தூப தீபங்கள்லாம் சமர்ப்பிப்பா, உள்ளே படுத்துருப்பா. சில பேர் ஆற்றுல ரூம்ல படுத்துன்னு இருக்கும்போது அந்த வாசனை அவள் ரூமில் போய் அடிக்கும். அந்த மாதிரி இவள் உள்ளே படுத்துட்டு இருக்கா இல்லையா, உள்ளே படுத்துட்டு இருக்கும்போது வெளியில் இருக்கிற இவாளா வீட்டில் இருக்கிறவாளோட கூந்தலில் இருக்கக்கூடிய அந்த வாசனையெல்லாம் பரிமளம் வந்து உங்களுக்கு மூக்க துளைக்கலையா, எங்களுக்கு துளைக்கிறதுன்னு கேட்குறாளாம். தயிர் கடையும் போது நிறைய ஆபரணங்கள் அணிந்தவர்கள். ஏன்னா இது இன்ட்ரோடக்ஷன் தான், முதல்ல ஒன்றா பார்ப்போம் பின்னாடி. தயிர் கடையர்கள் போது நிறைய ஆபரணங்கள்லாம் அணிந்தவர்கள். அதனால அவெல்லாம் பார்த்தா கையில், ஏன்னா அங்கே சுபீக்ஷத்தை பற்றி சொல்லும்போது ஆயர்பாடியில் பார்த்தா அப்படி சுபீக்ஷமாக இருப்பா இல்லையா. அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுவாலாம், நிறைய வளைகள்லாம் போட்டுருப்பா, கையில் பூரா நிறைய வளைகள்லாம் போட்டுருப்பா. அதனால் வளைகள்லாம் போட்டுருக்கும்போது தயிர் கடையும் போது அப்படி தயிர் கடைவா இல்லையா, தயிர் கடையும் போது என்ன ஆகும், அந்த வளைகளோட சத்தங்கள்லாம் கேட்கும். அதனால் கலகலன்னு சத்தம்லாம் கேட்கும். அதனால் தயிர் கடையும் போது நிறைய ஆபரணங்கள் அணிந்தவர்கள். அதனால் கலகலன்ற சத்தம்லாம் கேட்கறது எங்கள் காதில் விடுது. நாங்கள்லாம் வாசலில் உட்காந்துருக்கோம், உங்கள் வீட்டில் தயிர் கடையிறான். தயிர் கடையும் போது அங்கே இருக்கக்கூடிய வாசனையெல்லாம் எங்களுக்கு மூக்க தொலைக்கிறது. அதனால் தயிர் கடையும் போது கையில் போட்டுருக்கிற வளையோட சத்தங்கள்லாம் கலகலன்னு கேட்கறது
இதெல்லாம் கேட்டு அவளெல்லாம் பாட்டெல்லாம் பாடின்னு இருக்கா, நாராயணனோட ஸ்துதியெல்லாம் பாடின்னு இருக்கா. இதெல்லாம் கேட்டு கூட நீ தூங்கின்னு இருக்கே, உள்ள படுத்துன்னு இருக்கேன்னு சொல்லலாம். நாராயணனுடைய அவதாரமான கேசவனை நாங்கள் பாடி வருகிறோம். நாங்கள்லாம் வாசல்ல இருந்து பாட்டெல்லாம் பாடுறோம். வாசல்ல நாராயணனாக கேசவனை துதித்து நாங்கள் பாட்டெல்லாம் பாடின்னு இருக்கோம். அதனால அதை கேட்டும் வந்து எழுந்துக்கல. இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது, ஆனால் உள்ள படுத்துன்னு இருக்க. ஏன்னா அந்த உள்ள இருக்கிற பெண்கள்லாம் பெண் பார்த்தா தூங்கலை, ஆக்சுவலாக தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறா. இவள் வெளியில் இருக்கிறவா எத்தனை விஷயங்கள்லாம் சொல்ல, அடையாளங்கள்லாம் சொல்ல, பொழுது விடைந்ததற்கு அடையாளம், எத்தனை சத்தங்களும் கேட்டு அதனால நீ இன்னும் தூங்கின்னு இருக்கேன்னு சொல்லலாம். சில பேருக்கு தூக்கம் வந்து அந்த மாதிரி தூங்கினா ஆக்சுவலாக நன்னா தூங்கினா எழுப்பிடலாம் சீக்கிரமாக, ரொம்ப சத்தம் கேட்டால். சில பேர் அந்த சத்தத்திலையும் தூங்குற வழக்கம்லாம் உண்டு. அதனால இங்கே தூக்கத்தை பற்றி விசேஷமாக நம்ம அனுபவிக்கணும். அதனால எப்படிப்பட்ட தூக்கம் உடையவர்கள் அங்கே உள்ள இருக்கிறவான்னு சொல்லி சொல்லலாம் அங்கே. அதனால நாராயணனுடைய அவதாரமான கேசவனை நாங்கள் பாடி வெளியில் பாடின்னு இருக்கோம். அதனால கேட்டு மேழ்ந்துக்கலேன்னு சொல்லலாம். சீக்கிரமாக வந்து நீ கதவை தர, நாங்கள்லாம் வந்து கூப்பிடுறோம், வாசல்ல நின்றுருக்கோம், சீக்கிரமாக வந்து கதவை தர அப்படின்னாலாம். இப்பொழுது பொழுது விழுந்ததற்கு அடையாளம் சொல்லப்படுகிறது. இந்த இத்தனை அடையாளங்கள்லாம் சொல்லலாம். பொழுது விழுந்திருக்கு அடையாளம்லாம் சொல்லலாம். முதல்ல பட்சிகள் சப்தம் மாத்திரம் அடையாளம். முதல்ல பார்த்தா பட்சிகளோட சப்தம் மாத்திரம் அடையாளம். இப்பொழுது ஒன்றுக்கொண்டு சேர்ந்து சப்திக்கிறது. ஒரு பட்சி மாத்திரம் இல்லாமல் 2-3 பட்சிகள்லாம் சேர்ந்து சப்திக்கிறது. இப்போ சாதாரண ஒரு காக்கா வந்து காலங்காலத்தால் எழுந்து கூவுறதுன்னா, காக்கா கரையிறதுன்னா, அங்கே ஏதாவது ஒரு சாப்பாடோ ஒரு உணவு இருந்தால் என்ன பண்ணோம், அந்த காக்கா தனியாக சாப்பிடாது. உடனே எல்லா காக்காவும் கூப்பிட, ஒரே எல்லா காக்காவும் கத்தும். வேறு எதாவது நடந்தாலும் அந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லி எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி காக்காலாம் சேர்ந்து கத்தும். அதாவது பட்சிகள்லாம் என்ன பண்ணுறது, எல்லாரும் சேர்ந்து பட்சிகள்லாம் சப்தம் மாத்திரம் எல்லாமே சேர்ந்து எல்லாமே என்ன பண்ணுறது, ஒன்றுக்கொண்டு சேர்ந்து சப்திக்கிறது. அதனால இதன் பொருள் புலப்படாவிடாதா, அதனால இனிமையாக உள்ளது. இதனால அதோட நமக்கு அதோட பொருள்லாம் புரியாது. ஆனால் ஒன்றுக்கொண்டு பேசிக்கிறது, அந்த பட்சிகள்லாம் பேசும் இல்லையா, அந்த மாதிரி பேசிக்கிறது. அதனால இனிமையாக இருக்கு. அதனால நிச்சயமாக இதற்கு பொருள் இருக்க வேண்டும். அதனால என்ன பண்ணோம், அதை சொல்லலாம், இதற்கு ஏதோ நிச்சயமாக ஒரு பொருள்லாம் இருக்கணும். அது பேசுறதுன்னா சாதாரணமாக கத்தாது. அதனால இங்கே வந்து கீசுன்னு சத்தம் கேட்கறது, அதில் வந்து காதல் விழலையா. அப்படிப்பட்ட ஆணிச்சாத்துங்கிற பறவையெல்லாம் என்ன பண்ணுறது, கீச்சுன்னு கத்துறது, காதல வேலையா. கொசுக்கள் கூட நம்ம என்ன பண்ணுவோம், சில சமயம் நம்ம காதில் வந்து சத்தம் ராத்திரி படுத்துனுப்போம், மொயின்னு சத்தம் கேட்கும். அது ஏதோ சொல்லிட்டு போகிறது, விஷயம் சொல்லிட்டு போகிறது, நம்மளை கடிக்க போகிறதுக்கு முன்னாடி அது ஏதோ சொல்கிறது. அதனால கொசுக்கள் கூட நம் காதல் விழும்படி சப்திக்கின்றன. அதனால கொசு கடிப்பதற்கு காரணம் பகலெல்லாம் என்னென்னா உடலை வளர்ப்பதற்காக உழைக்கிறான் மொத்தம். அதனால அவனது ஆன்மாவை அறிந்து கொள்ளவில்லை. இரவிலாவது ஸ்மரித்து நற்கதி பெற வேண்டாமா என்று கடித்து உன் தூக்கத்தை கெடுக்கிறேன். அதனால நான் சொல்லதான், கொசு சொல்லதான், அதனால ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லதுங்கிறாள். அதனால விசேஷமாக அனுபவிக்கிறாள் வாக்கியாதாக்கி. கொசுவை பற்றி சொல்லும்போது நமக்கு புரிய முடியாத ஒரு எக்ஸாம்பிளை சொல்றாங்க. அதனால அப்படி வந்து சப்தங்கள்லாம் கேட்கறது. அதனால ஆண் பெண் பறவைகள்லாம் என்ன பண்றதாம், ஒன்று சேர்ந்து பேசுவதன் மூலம் நாமும் கிருஷ்ணனோடு சேர்ந்து கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லையா. அந்த ஆண் பெண் பறவைகள்லாம் இருக்கு இல்லையா, ஆண் பறவைகள் பெண் பறவைகள்லாம் ஒன்றோடு சேர்ந்து பேசுறது, உட்காந்து கூவுறது, பேசுறது எல்லாம் பண்றது. அந்த சப்தங்கள்லாம் கேட்டோன்னே அவ 2 பேரும் சேர்ந்துருக்காளே, அந்த மாதிரி நம்மளாம் என்னன்னா நம்ம கிருஷ்ணனோடு சேர்ந்திருக்க வேண்டாமா, கழிக்க வேண்டாமா, அந்த பறவைகள் போல நம்மளும் இருக்க வேண்டாமா என்ற எண்ணம் உனக்கு வரவில்லையே, தூங்கின்றாய, சீக்கிரமா எழுந்துக்கும் சொல்லி சொல்றாளாம். அப்படி இன்ட்ரோடக்ஷனாக இந்த பாசுரத்திலே. அதனால கீசு சென்றங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து, அப்படி கலந்து பேசின பேச்சிரவம். அப்படிப்பட்ட பேச்சில் எல்லாம் கலந்திருக்கு. நம்மளும் கலக்க வேண்டாமா, கண்ணனோடு கலக்க வேண்டாமா, நம்மளும் கழித்திருக்க வேண்டாமா என்று சொல்லலாம். ஆனைச்சாத்தன் கலந்து, ஆனைச்சாத்தன்கிற பறவை பற்றி பேசணும். அப்புறம் கீசு சென்றங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பண்ணே. பேசின பேச்சரவம்னா அந்த பறவைகள்லாம் பேசின சப்தங்கள்லாம் கேட்கலையா அப்படின்னா, அடுத்தது பேய்ப்பண்ணேன்னு கூப்பிடறாளாம். பேய்ப்பண்ணேன்னு கண்ணனிடத்தில் நீ ஊக்கமற்றவள். அதனால அவளுக்கெல்லாம் சம்பாஷணையெல்லாம் பின்னாடி பார்க்கும்போது அவள்லாம் முதல் பாசுரத்திலே முன்னாடி இதை வந்து சொன்னா இல்லையா, அதனால நாங்கள்லாம் போய் இதெல்லாம் போய் கிருஷ்ணன் சொல்ல மாட்டோம். அதனால 2வது பாசுரத்தில் சொல்லுவோம் போது கோல் சொல்றதை பற்றி சொல்லும்போது அங்கே சொல்றா இல்லையா, இவாளெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் ஒருத்தருக்கு பேசணும், நாங்கள் பேசின விஷயங்கள்லாம் கண்ணன்ட்ட சொல்ல மாட்டோம். அதனால அதே மாதிரி இங்கே இவாளுக்குள்ள ஒரு இவாளெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாதாரணமாக பேசிப்பா இல்லையா, இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம், என்னமோ அந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் பேசுவா. அதனால ஒருத்தருக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இவாளெல்லாம் தோழிகளை எழுப்பும்போது பேய்ப்பெண்ணேன்னு கூப்பிட்றாளாம். கண்ணனிடத்தில் உனக்கு வந்து ஊக்கமற்றவள், நீ தூங்குற, கண்ணனிடத்தில் உனக்கு கிடையாது ஊக்கமே இல்லைன்னு சொல்லலாம். கீழ்பாட்டில் பார்த்தா பூதனை பேய் என்றாள். அதனால பூதனை பார்த்தா பேய்ன்னு சொன்னா இல்லையா, அதனால இங்கு இவளை பேய் என்கிறாள். அதனால பூதனையை பற்றி சொல்லும்போது அவளை பேய்ப்பெண்ணேன்னு தான் சொல்றோம் இல்லையா. அதனால பேய்ப்பெண்ணே, இந்த பெண்ணு வந்து சாதாரண அவளுக்கு வந்து சாபத்தினால பேய் ஆயிட்டாவ, அதனால பேய்ப்பெண்ணே. அதனால
இங்கே இருக்கிற படுத்துட்டு இருக்கிறவா தூங்குறாளே, அதனால பேயாக மாறி இருக்காள், அதனால பேய் பெண்ணே. அதனால இவளை தூக்கம் முரட்டாக ஏற்பட்டது. ஏன்னா முரட்டு தூக்கம் தூங்குறான்னு சொல்லுவாள். எப்படி முரட்டு தூக்கமாக தூங்கினுக்கு எழுந்துக்கலேன்னு சொல்லுவாள், நம்ம பேச்சு வாக்கில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி முரட்டு தூக்கம். அதனால சத்துவகுணம் உடையவர்கள் உஷத்காலத்தில் நித்திரை ஏற்படாது. சத்துவகுணம் யாருக்கெல்லாம் சத்துவகுணங்களாம் இருக்கோ அவளுக்கு பார்த்தா உஷத்காலத்தில் பஞ்ச உஷத்காலத்தில் நம்ம 7 மணிக்கு எழுந்துக்கிறோம் இல்லையா, 3 மணிக்கு எழுந்துட்டு தனுர்மாச காலங்கள் 3 மணிக்கு எழுந்துட்டு அதனால் இருக்கும்போது அவளுக்கெல்லாம் பார்த்தா அவள் எழுந்துக்கணுன்னா டக்குன்னு எழுந்துடுவா. அதனால பெருமாளுடைய திருவாராதனம் பண்ணணும், தனுர்மாசம் பண்ணோன்னா அவளுக்கு குணங்கள்லாம் பார்த்தா சத்துவகுணமாக இருக்கும். அப்படிப்பட்ட சத்துவகுணங்கள்லாம் உடையவர்கள் உஷத்காலத்தில் நித்திரை ஏற்படாது, தூங்க மாட்டா. அதனால நீ வந்து தமோ குணம் உடையவள், உன்னோட குணங்கள்லாம் பார்த்தா தமோ குணம் உடையவள் அப்படி சொல்லலாம். அதனால சீதா பிராட்டி அனுமனிடம் பேசும்போது எல்லா ராட்சசிகளும் தூங்கிவிட்டார்கள். ஆனால் அவளுக்கெல்லாம் தமோ குணங்கள். அந்த ஆஞ்சநேயர் போய் பேசுகிறாரு இல்லையா, சீதா பிராட்டியோட பேசும்போது அசோகவனத்தில் போய் சீதா பிராட்டிகிட்ட போய் ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாரு இல்லையா. அப்போ என்னன்னு கேட்டால் அங்கே இருக்கிற ராட்சசிகள்லாம் என்ன போய் பேச முடியுமா, பேச முடியாது. அவளை என்ன பண்ணா தூங்கிட்டாலாம். ஆனாலும் சீதை பேசிக்கொண்டிருந்தாள். ஏன்னா இத்தனை ராட்சசிகள்லாம் தூங்கினாலும் சீதை பேசியிருக்கான அந்த மாத்திரத்தில் அது எப்படி இருக்கும், சீதை வந்து சத்துவகுணம் உடையவர்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். அதனால அதுவும் உனக்கு இல்லை. அதனால ரஜோகுணம் உடையவர்கள் சூர்பனகை கூட ராமனிடத்தில் சத்துவகுணம் உடையவள். அதனால தேவர்களை உத்தேசித்து அவள் வந்து என்னென்ன சூர்பனகை என்ன பண்ணுறாளாம், ராமனிடத்தில் ஆசைப்பட்டா. ஏன்னா அவளுக்கு ரஜோகுணம் இருந்தாலும் சத்துவகுணம் உடையவர்கள், சத்துவகுணம் உடையவர் ராமன் இல்லையா, அவர்கள் தேவர்களை உத்தேசித்து ஆசைப்பட்டதால் ஆசைப்பட்டாலாம். வேள்வி செய்வர்கள்லாம் பார்த்தா அதை உத்தேசித்து வந்து யஜ்யங்கள்லாம் பண்ணுறா இல்லையா, அவளுக்கெல்லாம் சத்துவகுணம் உடையவர்கள். அதனால சத்துவகுணம் யாரெல்லாம் இருக்குங்கிறதுக்கு அடையாளங்கள்லாம் சொல்லலாம். அதனால அப்படிப்பட்ட சத்துவகுணம் உள்ளவங்ககிட்ட இல்லை, ரஜோகுணம் இருக்கு. அதனால தமஸ் ஜாஸ்தி தூங்கின்னு இருக்க, கண்ணை திறக்க முடியல, முரட்ட தூக்கமாக தூங்குறிய. நீயோ வந்து கிருஷ்ணனை ஆசையே படலை, நாங்கள்லாம் வந்து கிருஷ்ணனை வந்து அனுபவிக்கணும், கிருஷ்ணானுபவம் பண்ணணும், நாங்கள்லாம் வந்து உன்னை எழுப்புறோம், உனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லையா, பேய் பெண்ணே அப்படிலாம் கூப்பிடலாம். அதனால தமோ குணமுடையவர்கள் சவத்தையும் பூதங்களையும் உத்தேசித்து வேள்வியை செய்பவர்கள். தமோ குணம் உள்ளவன் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா முதல்ல இவாள்லாம் வந்து எழுந்திருக்கலன்னு அடுத்து சொல்கிறாளாம். அப்படி வந்து என்னென்னா தமோ குணம் உடையவர்கள்லாம் பார்த்தா இறந்த சவம் இல்லைக்கா, சவத்தை அந்த இதில் சுடுகாட்டிலலாம் போய் சில மாந்திரிகர்கள்லாம் பண்ணுவா பாருங்க, அந்த மாதிரி சவத்தையும் பூதங்கள்லாம் உத்தேசித்து வேள்வியெல்லாம் யஜ்யங்கள்லாம் பண்ணுவாளாம். அதனால மாந்திரிகர்கள்லாம் பண்ண மாதிரி. அதனால நீ 3வது கோஷ்டியை சேர்ந்தவள். அதனால உன்னிடம் பேய் பிசாசம் ஆனால் அர்த்தராத்திரியில் தான் வேலை செய்யும். அதனால நீ வந்து பேயா இருக்க, பேய் பெண்ணா இருக்க. அதனால பேய் பெண்ணெல்லாம் என்ன பண்ணும், ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டேன். அதனால விடிய காலம்புல தூங்குற. பேயெல்லாம் என்ன பண்ணுவோம், ராத்திரியில் நடமாடும். அதனால சொல்லுவா இல்லையா பெரியவாள்லாம் அந்த காலத்தில் ராத்திரியெல்லாம் ரொம்ப ராத்திரியில் லேட்டாக வராதுலாம், வெளியிலலாம் போகாதுங்கோ எல்லாரையும் சொல்லுவாள். ஏன்னா அதெல்லாம் பேய்கள்லாம் நடமாடக்கூடிய டைமாம் அது. அதனால அதெல்லாம் பெரிய சொன்ன காரணம் எல்லாம் அதுதான் இங்கே சொல்லான்னா அர்த்தராத்திரியில் தான் வந்து பேயெல்லாம் வேலை செய்யும், ராத்திரியெல்லாம் பேயெல்லாம் வேலை செய்யும். அதனால நம்ம ஆற்றுலலாம் கதவெல்லாம் சாத்தி வைப்போம் இல்லையா, அதனால ராத்திரிலாம் பார்த்தா இந்த டோர்லாம் சாத்தி வைப்போம். அதனால பேய்கள்லாம் வேலை செய்யக்கூடிய இடம், நடமாடக்கூடாதுன்னு பெரியவாள் சொல்ல வழக்கம். அதனால மேலையார் செய்வனர்கள்னு அவள்லாம் பெரியவாள்லாம் சொல்லுது, அதுக்கு அர்த்தம் இருக்குங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதனால அர்த்தராத்திரி தான் வேலை செய்யும். அதனால உஷத்காலத்தில் வேலை செய்யாததில் என்ன பண்ணோம், காலங்காலத்தில் தூங்கிடும். நிறைய பேர் இப்போ பார்த்தா ராத்திரிலாம் 12 மணி 1 மணி 2 மணி வரையும் முடிச்சுருக்கா. காலங்காலத்தால் பார்த்தா ஏந்திருக்கிறதுல அவள் ஏந்திருக்கச்சு 9 மணி 10 மணி ஆகுது. இதுதான் நடக்கிறது இந்த காலத்தில். அதனால அவள்லாம் பார்த்தா அவளுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு இதுதான் சொல்றாங்க. அதனால சில பேர் வந்து நரசிம்மன் என்று நச்சு என்று சொல்லாமல் கூப்பிடுவா இல்லையா, அதனால அது போல ஆயர்வாடி பறவைகளை கிருஷ்ணனை வந்து கீசுன்னு நினைக்கிறேன். சில பேர் நரசிம்மன் பேர் வச்சுட்டோ நச்சுன்னு சொல்லுவா இல்லையா, அதனால விஷம். அந்த மாதிரி இங்கே வந்து இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுறதா கிருஷ்ணனை வந்து கிருஷ்ணன் வந்து கிச்சன் சொல்ல மாதிரி அதோட லாங்குவேஜில் கீச்சுன்னு சொல்கிறதா. அதனால அந்த சப்தத்தை வந்து இவ உணர்றாளாம். அந்த மாதிரிலாம் அந்த பறவைகள் கூட கிருஷ்ணனை வந்து கூப்பிடுறது, நீ இன்னும் படுத்துருக்கே, உள்ள தூங்கிருக்கே, எழுந்துக்கலையும் சொல்லிட்டு இத்தனை விஷயங்கள்லாம் சொல்லலாம் உள்ள இருக்கிற படுத்துனுக்கிறவளை பார்த்து. அடுத்தது என்ன சொல்றான்னா, கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, அப்படிப்பட்ட பேய்ப்பெண்ணே எழுந்துக்கலே. அப்புறம் காசும் பிறப்பும் கலகலக்க கை பெயர்த்து வாச நெருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்டிலையோ. காசும் பிறப்பும்னா காசு கழுத்தில் அணியக்கூடிய ஆபரணம், காசு மாலையெல்லாம் போட்டுருப்பா. அதனால காசுங்கிறது கழுத்தில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். பார்க்கலாம் நிறைய அந்த காலத்து ஆபரணங்கள்லாம் பார்க்கும்போது, இந்த காலத்தில் இருக்கான்னு தெரியல, அந்த ஜுவல்லரி ஷாப்பில் போய் பார்த்தா காசு மாலைங்கிறது ரொம்ப வெரி ரேராக தான், நிறைய ஜாஸ்தி இருக்குதில்ல, அந்த பெருசாக போட்டுக்கிறது இல்லை. சில பேர் இந்த ஆபரணங்கள்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவா இல்லையா, டான்ஸ் எல்லாம் ஆடுவா, ஆபரணங்கள்லாம் போட்டுனப்போ அந்த ட்ராமாவில் நடிக்கிறவங்க அந்த மாதிரி ஆபரணங்கள்லாம்
அந்த வேஷத்திற்கு தகுந்தாமல் காசு மாலை எல்லாம் போட்டுக்கிறது பார்க்குறோம் இப்போ. அதனால காசும் பிறப்பும்னா காசு 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 மாலை எல்லாம் கழுத்தில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். அதனால் அச்சுத்தாலி, ஆழைத்தாலி, வளையல்கள் பல வகையிலான குறிக்கின்றன. இந்த மாதிரி இவெல்லாம் பார்த்தா அந்த காசும் பிறப்பும்னா அந்த 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 காலத்து ஆபரணங்கள்லாம் சொல்லலாம். அச்சுத்தாலேன்னு ஒரு ஆபரணம் இருக்கும், ஆழைத்தாலேன்னு ஒரு ஆபரணம் இருக்கும், வளையல்களில் பல வகை. அதனால இதில் வளையலில் பார்த்தா நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ ஜுவல்லரி ஷாப்புக்கு போனால் ஒரே ஒரு வளையலாக காமிக்கிறான் இல்லையா, வெரைட்டிஸ் நிறையா காமிக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி வளையல்களில் பார்த்தா பல வகையான, அதனால் வெரைட்டிஸ் இருக்கும், அதனால் பல வகையான குறிக்கின்றன. உண்மையில் காசு என்பது மாலை, பிறப்பு என்பது மாங்கல்யம். காசு மாலைன்னு அந்த விசேஷமாக அங்கே அனுபவிக்கிறாங்க. புருஷர்களுக்கு உபநயனம் போல் பெண்களுக்கு விவாகம் மறுபிறவை கொடுக்கிறது. அதனால புருஷர்களுக்கெல்லாம் என்ன பண்ணோம், புருஷர்கள்லாம் ஆனோடனே அவளுக்கெல்லாம் வந்து உபநயனம் பண்ணுறா இல்லையா. அதனால அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் விவாகம் மறுபிறவை கொடுக்கிறது. புருஷர்களுக்கெல்லாம் உபநயனம் பண்ணும்போது அவளுக்கு மறுபிறவை அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. பிறந்த உடனே செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்கிறோம் இல்லையா. அதனால உபதேசங்கள்லாம் ஆகிறது. அதனால பெண்களுக்கெல்லாம் பார்த்தா விவாகம் மறுபிறவை கொடுக்கிறது. தயிர் கடையும் போது சப்திக்கிறது. அதனால அவள் தயிர் கடையும் போது இதெல்லாம் போட்டுருக்கா, இந்த ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கா, காசும் பிறப்பும். அதனால அப்படிப்பட்ட கழுத்தில் ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கா, அதெல்லாம் போட்டுட்டு தயிர் கடையிறா. அதனால முன்காலங்களில் மாங்கல்ய தாரணமே கிடையாதாம். அதனால அந்த காலத்தில் பார்த்தா, ஆண்டாள் காலத்தில் பார்த்தா பாசுரங்கள்லாம் பார்க்கணும், 1000 பாசுரம்லாம் பார்த்தோம். மாங்கல்ய தாரணமே, அந்த மாங்கல்ய தாரணை பற்றி சொல்லவே இல்லைங்க. அதனால மோதிரம் மாற்றுதல் மாத்திரம் நடக்குமாம் அந்த காலத்தில். அந்த மாதிரி நடந்திருக்கு. சீதா கல்யாணத்தில் பார்த்தா மாங்கல்ய பிரஸ்தவமே கிடையாது. சீதா கல்யாணத்தில் இருக்கும்போது மாங்கல்ய பிரஸ்தவங்கிற ஒரு அந்த இதுவே கிடையாது, அந்த மாதிரி ஒரு இதுவே ப்ரோக்ராமே கிடையாதுங்க. ஆண்டாளம் வந்து மாங்கல்யத்தை தன் கண்டத்தில் கட்டியதாக கனாக்கண்டேன் என்று சொல்லவில்லை. அதனால வந்து ஆண்டாளோட பாசுரத்தில் கனாக்கண்டேன் வாரணமாதன பாசுரத்தில் இருக்கும்போது கழுத்தில் வந்து மாங்கல்ய சூத்திரம் கட்டின்னு சொல்லலை. அதனால மேலும் பெண்களை கொடுத்த பிறகு சம்பந்தியின் வீட்டில் தீர்த்த பானம் கூட செய்ய மாட்டார்கள். அதனால தான் அந்த காலத்துலேருந்து பெரியவாள்லாம் பார்க்கும்போது பெண்ணை கொடுத்த பிறகு சம்பந்தியோட வீட்டில் வந்து என்ன பண்ணுவா, அவள் வந்து தீர்த்த பானம் கூட செய்ய மாட்டா. ஏன்னா பணத்தை கொடுத்து தானே பெண் வாங்கி இருக்கிறார்கள் என்று. அதனால அந்த காலத்தில் இப்போ நிறையா வரதட்சணை எல்லாம் பற்றி சொல்லுவா இல்லையா. அதனால திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்லலாம். அதனால அவள்லாம் வந்து தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டா. அதனால சம்பந்தியாத்தில் வந்து தீர்த்தங்கள்லாம் சாப்பிட மாட்டான். அதனால ஏன்னா வித்திருக்கா, பெண்ணை கொடுத்து வாங்கியிருக்கா இல்லையா அவெல்லாம். அதனால அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். அதனால பெண்கள் அணியும் ஆபரணங்கள் எவை எப்பொழுது தரிக்க வேண்டும் என்பதை ராமாயணத்தில் வால்மீகி கூறுகிறார்கள். என்ன விசேஷமாக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்லாம். ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கோம். சில ஆபரணங்கள்லாம் எந்தெந்த அக்கேஷனில் நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு ராமாயணத்தில் விசேஷமாக சொல்லியிருக்காளாம். அதனால நித்யாபரணம், சாமானிய ஆபரணம், விசேஷ ஆபரணம் 3ஆக பிரிச்சிருக்கா. ஆபரணங்களை வந்து பார்க்கும்போது ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம பாட்டில் நிறையா இருக்கு இல்லையா. அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எப்போ பார்த்தாலும் எல்லா சமயத்திலும் எந்தெந்த சமயத்தில் என்னென்ன போட்டுக்கணும் அங்கே வந்து சொல்லியிருக்காளாம் ராமாயணத்தில். அதனால் வால்மீகி விசேஷமாக அனுபவிச்சிருக்கார். அதை இங்கே சொல்கிறார். சுமங்கலி பெண்கள்லாம் நித்தியம் தரிக்க வேண்டியது திருமங்கல்ய சரடு. அதனால் இப்போ சுமங்கலிகள்லாம் பார்த்தா நித்தியம் தரிக்க வேண்டியது திருமங்கல்ய சரடு, மூக்குத்தி, அப்புறம் காது தோடு, இரு கைகளில் வளையல்கள், இவாளெல்லாம் காலில் மெட்டி எப்பொழுதும் தரித்திருக்க வேண்டும். சுமங்கலி பெண்கள்லாம் இருக்கணும். அடையாளம் என்னன்னு கேட்டால் அவெல்லாம் வந்து கழுத்தில் வந்து திருமங்கல்ய சரடு இருக்கணும். அதெல்லாம் இப்போல்லாம் சொல்கிறது தான். அதெல்லாம் ராமாயணம் சொல்லிக்கிற விஷயங்கள்லாம். திருமங்கல்ய சரடு கழுத்தில் இருக்கணும். அப்புறம் மூக்குத்தி போட்டுருக்கணும், மூக்குத்தி அணிஞ்சுருக்கணும். அப்புறம் காதில் தோடு போட்டுருக்கணும். இரு கைகளில் வளையல்கள் இருக்கணும். அதனால் காலில் மெட்டி இருக்கணும். இது வந்து எப்பொழுதும் தரித்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இவாளெல்லாம் எப்போதுமே இதை போட்டுக்கணும், இதெல்லாம் கட்டக்கூடாது. சில இடத்துல நிறையா விஷயங்கள்லாம் பார்க்குறோம், கேட்டு எல்லாம் வச்சுடுறா இல்லையா, அதெல்லாம் பற்றி சொல்லலைங்க. அதனால் இவாளெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை இங்கே சொல்ல, ராமாயணத்தை சொல்லக்கூடிய வால்மீகி சொன்ன விஷயத்தை. அப்புறம் கணவன் ஊரில் இருந்தாலும் வெளியூர் சென்றிருந்தாலும் இவை அவசியம். ஏன்னா கணவன் ஊரில் இருக்கார், ஊரில் இல்லை, அதனால இதெல்லாம் போட்டுக்கலாமா, கட்டி வச்சுடலாமாங்கிற இதெல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக அவெல்லாம் கல்யாணம் ஆனோடனே சுமங்கலி பெண்கள்லாம் போட்டுக்கூடிய விஷயங்கள்லாம் பற்றி சொல்லியிருக்கான். அடுத்து தங்கள் உறவினர் வீட்டு விழாக்களுக்கு போகும்போது அதிக ஆடம்பரம் இல்லாத ஆபரணங்கள்லாம், தன்னோட உறவினர்களோட வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகும்போது எல்லாம் மாறாக நடக்கிறது. அவள் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப ஆடம்பரம் இல்லாத ஆபரணங்கள்லாம் போட்டுன்னு போகணும். ரொம்ப தன் வீட்டில் எவ்வளோலாம் இருக்குங்கிறது காட்டிக்கூடாதுங்க. அதனால ஆபரணங்கள் இல்லாத ரொம்ப ஆடம்பரம் இல்லாத ஆபரணங்கள்லாம் தரித்து போக வேண்டும். உறவினர்களோட வீட்டுக்கு போகும்போது, விழாக்களுக்கெல்லாம் போகும்போது, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது அதிக ஆடம்பரம் இல்லாத ஆபரணங்கள்லாம் தரித்திருக்க வேண்டும். அடுத்தது தங்கள் வீட்டில் விழா நடக்கும்போது மிகுந்த ஆடம்பரத்தோடு தாங்களும் தங்கள் இடத்தில் இருக்கும் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் தரிக்க வேண்டும். நம்ம பாட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கணும். நம்ம பாட்டில் விழா நடக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கணும். அதனால் மற்ற வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ போட்டுக்கணும் அவசியம் இல்லை.
நம்ம பாட்டில் இருக்கும்போது விசேஷ ஆபரணமாக சொல்லக்கூடிய அத்தனை ஏன்னா ஆபரணங்கள் அத்தனையும் தரிக்க வேண்டும் என்று ராமாயணத்தில் வால்மீகி சொன்ன விஷயத்தை இங்கே சொல்லலாம். அதனால தான் 3 விஷயமா பிரித்தா நித்தியாபரணம், சாமானிய ஆபரணம், அப்புறம் விசேஷ ஆபரணம் என்று 3ஆக பிரித்து அந்த ஆபரணங்களாம் இப்படி அணின்னு சொல்லியிருக்கலாம் ராமாயணத்தில் அந்த இங்கே கொண்டு வரா. அதனால அந்த ஆபரணங்கள் அணியறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்ல. அதனால பெண்கள் அணியும் ஆபரணங்கள் என்னென்னு சொல்லி விசேஷமாக அனுபவிக்கிறாங்க. அதனால காசம் பிறப்பும் கலகல கைபெயர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் சொல்ல இல்லையா. அதனால கைபெயர்த்துன்னா ஆயர்பாடியில் கிருஷ்ணன் பிறந்த பிறகு தயிருக்கு அளவே இல்லை. ஆயர்பாடியில் பிறந்த உடனே கிருஷ்ணன் பிறந்த முதல்ல பார்த்தோம். கிருஷ்ணன் பிறந்தோடனே அங்கே எதுக்குமே குறைவே கிடையாது. அதனால ஒரு படி பால்னா ஒரு படி நெய் கிடைக்கும். அதனால அப்படி சமிருத்தியமாக இருக்கும் அங்கே. அதனால ஆயர்பாடியில் கிருஷ்ணன் பிறந்த பிறகு தயிருக்கு அளவே இல்லை. கெட்டியான தயிர், அங்கே இருக்கக்கூடிய தயிர்லாம் பார்த்தா ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்குமா. பாறை மாதிரி பெண்கள் தயிர் கடையும் போது என்ன அதை கடையும் போது சத்தம் கேட்கறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அப்படிப்பட்ட சாதாரண சாஃப்டாலாம் இருக்காது. அந்த தயிர் எப்படி இருக்குன்னு கேட்டால் பாறை மாதிரி இருக்குமா. அந்த பாறையை பெண்கள் தயிர் கடையும் போது தயிரை மோராக்க சம்மதிக்க மாட்டார்களாம். அதனால தயிர் கடையும் போது பெருத்த ஆயாசம் உண்டாகிறது. அதனால மோரார் குடம் உருட்டி என்கிறார் ஆழ்வார். அப்படி என்னன்னா அப்படி கடையும் போது சப்தம் வரதுக்கு காரணம்னு கேட்டால் அப்படி அவெல்லாம் சம்மதிக்க மாட்டான். அது பாறை மாதிரி இருக்கும். அதனால அந்த விசேஷமாக கிருஷ்ணன் இருக்கும்போது எப்படி இருக்கும் தயிர்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இங்கே விசேஷமாக இருக்கிறாங்க. கைப்பெயர்த்துன்னா அப்படி கடையும் போது அவளுக்கு பார்த்தா அப்படி ரொம்ப வேர்த்து கொட்டம், அப்படி ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால கைப்பெயர்த்துன்னா ஆயாசம் உண்டாகிறது, பெருத்த ஆயாசம் உண்டாகிறது. அதனால கைபெயர்த்து வாசன் அருங்குழல் ஆட்சியர். அதனால பார்த்தா கீசு கீசென்றங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலக்க கைபெயர்த்து வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தியோ. சில கண்ணனோட லீலைகள்லாம் பார்க்கலாம். முதல்ல பார்த்தா பூதனையோட விஷத்தை அறிந்ததால் அந்த விஷம் மேலே வேலை செய்யலை. அதனால எல்லாரோட வீட்லேயும் பெண் என்னென்ன வெண்ணெய் திருட தின்னானாம். அவன் என்ன பண்ணுறான், சில மருந்துகள்லாம் மாற்று மருந்தெல்லாம் கொடுப்பா இல்லையா. அதுக்கோசரம் என்ன பண்ணுறான்னா எல்லாரோட வீட்லேயும் போய் என்ன பண்ணுறான், விஷத்தை சாப்பிட்டான் இல்லையா, அதுக்கு மாற்று மருந்து செய்யணும் இல்லையா. அதனால எல்லார் வீட்டிலும் வெண்ணெய் திருடி தின்பான். அதனால் தன் வீட்டில் மட்டும் இல்லாது மற்றவர்கள் வீட்டிலும் வெண்ணெய் திருடுவான். அதனால் தன்னோட வீட்டில் மாத்திரம் இல்லாமல் எல்லா வீட்லையும் போய் வெண்ணெயெல்லாம் திருடுவான். அவனுக்கு காரணம் என்னன்னா வெண்ணெய் சாப்பிட்டால் விஷம் வேலை செய்யாது என்று ஜோசியர் சொல்லியிருக்கிறதா. நான் சொல்லுவானாம், வெண்ணெய் சாப்பிட்டா விஷம் வேலை செய்யாதுன்னு சொல்லி அதனால சாப்பிட்றேன் அப்படின்னு ஜோசியர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் இல்லையா. விளையாட்டா சொல்றது இல்லையா. ஏண்டா வெண்ணெயெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டால் நான் விஷத்தை சாப்பிட்டேன், விஷத்தை சாப்பிட்டோன்னே விஷம் வேலை செய்யலைன்னா ஜோசியர் சொல்லியிருக்கார் வெண்ணெய் சாப்பிடு, அதனால விஷம் வேலையெல்லாம் செய்யாது, ஒன்றும் ஆகாது உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு சாப்பிடுவானாம். அதனால ஒரு வீட்டில் என்னென்னா மாமியார் தடாவில் வெண்ணெய் வைத்து விட்டு தூங்குறாளாம். ஒரு சின்ன கதை. அதெல்லாம் நடுவில் கதையெல்லாம் கேட்கும்போது சில பேருக்கு தூக்கங்கள்லாம் வரும். சில ட்ராமாலாம் பார்த்தா சில விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா, மாமியார் மருமகள்லாம் பற்றி. அந்த மாதிரி ஒரு சின்ன கதையை சொல்லலாம் அங்கே வியாக்கியாதாக்கள். மருமகளும் தூங்குறா, 2 பேருக்கும் சண்டை மூட்டு விடணும். மூட்டு விட்டால் என்ன செய்வார்கள்னா கண்ணன் இப்படிலாம் கண்ணன் பண்ணுவானாம். 2 பேருக்கு மாமியார் மருமகளுக்கு இடையே சண்டையெல்லாம் மூட்டிவிடுவான். குழந்தைகள்லாம் படுத்திருந்தா காதை கிள்ளி விடுவான். அதனால அப்படி என்ன பண்ணான்னா தூங்கி எழுந்துட்டு பார்த்தா வெண்ணெய் இல்லை. மருமகளும் மாமியாரும் சண்டை. என்ன பார்த்தா அது வெண்ணெய் காணும். 2 பேருக்கும் சண்டை ஏற்பட்டது. அவள் 2 பேரும் சொல்ல நீ தான் திருடினுங்கிறா மாமியார், நான் மருமகள் சொல்ல நீ தான் திருடினுங்கிறா. பார்க்குறான் சண்டையெல்லாம் நடக்கிறது. அதை பார்த்து அவனுக்கு ஒரே சந்தோஷம். இவன் 2 பேருக்கு சண்டையை மூட்டி விட்டுட்டு இவன் பார்த்துனே சந்தோஷப்படுவான் அவன். அதனால குதிக்கிறான், சந்தோஷப்பட்டு குதிக்கிறான். அதனால மறுநாளும் இதே மாதிரி சண்டை. 2 நாளாக ஆச்சு, முதல் நாள் ஆச்சு, 2ஆம் நாள் ஆச்சு. வெண்ணெய் சாப்பிட்டு விட்டு மாமியார் உதட்டில் தழுவி விடுகிறான். அவன் என்ன பண்ணுறான், அவள் தூங்குவா. மாமியார் தூங்கும்போது இவன் வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டுட்டோ மாமியாரோட உதத்தில் போய் வெண்ணெயை தடவிட்டு வந்துடுவான் அவன். அதனால மருமகள் மாமியார் பார்த்தோன்னே பார்க்குறா. காலம்புலேருந்து பார்த்தா நீ என்ன சொல்லி நான் தான் திருடினேன்னு சொல்லி பார்த்தா உன்னோட உதட்டில் பார்த்தா இவ்வளோ வெண்ணெயெல்லாம் இருக்கு, நீ திருடி சாப்பிட்டுட்டு என்ன சொல்லேன்னு சொல்லி சண்டை ஆரம்பிக்கும். அதே மாதிரி மறுநாள் பார்த்தா மருமகள் உதட்டில் தடுவானான். இந்த விஷயத்தை அடுத்த மருமகள் படுத்துனுக்கும் போது மருமகள் உதட்டில் போய் தடவிட்டு வருவான். மாமியார் பாப்பா நீ தினமும் நீ சாப்பிட்டுட்டு என்ன சொல்லேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை நடக்குமா. அந்த சண்டையை பார்த்து அவன் ரசிப்பான் அவன். அதனால இந்த மாதிரி ஒரு நாள் செய்யும்போது பிடிபட்டான். என்ன பண்ணுறான், இந்த மாதிரி தடவும் போது பிடிபட்டுட்டான். அதனால நான் தான் திருடி சாப்பிட்டேன் என்றான் சொல்லி ஒத்துப்பான். அந்த மாதிரி நான் தான் திருடி சாப்பிட்டுட்டு உங்கள் 2 பேருக்கும் இந்த மாதிரி சண்டை மூட்டி விடுறதுக்கோசரம் நான் வேடிக்கை பார்த்துருந்தேன் சொல்லுவானாம். அதனால வெண்ணெய் கடையும் போது சொர் சொர் என்ற சத்தம் வெண்ணெய்க்காக காத்து கொண்டிருப்பது போல் கண்களை பார்த்து யசோதை என்னன்னா
வெண்ணெய் கடையும் போது சொருன்னு சத்தம் கேட்கும் இல்லையா? அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுமா, வெண்ணெய்க்காக பார்த்துட்டே இருக்குமா, பார்த்துட்டே இருக்கும், வெண்ணெய் எப்போ கிடைக்கும், வெண்ணெய் கிடைக்கும்னு. சுரையன் என்ற ராட்சசன் இங்கே இருக்கான். அதனால இது வந்து வெகு தூரம் செல்லுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகள்லாம் ஏதாவது நம்ம கிச்சனில் வேலை செய்யும் போது சொல்லுவா இல்லையா, அதை கதைகள்லாம் சொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, கிட்ட வரக்கூடாது, இதெல்லாம் வந்து தோஷங்கள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது குழந்தை இல்லையா, அதனால குழந்தை இந்த ராட்சசன் பயப்படக்கூடிய குழந்தையான இது. அதனால சொல்லலாம், யசோதை சொல்லலாம், இங்கே வந்து சொருன்னு சொரையனுங்கிற ஒரு ராட்சசன் இருக்கான், அவனுக்கு இங்கே வெண்ணெய் கடையும் போது அவன் வெளியில் வருவான், அதனால் கிட்ட இருக்கா தள்ளி போன்னு சொல்லி அனுப்புகிறான் கண்ணனை. கண்ணன் வந்து இது வரைக்கும் நான் நிறையா ராட்சசம் எல்லாம் பார்த்துருக்கேன், இது மாதிரி ராட்சசன் நான் பார்த்ததில்லை. கிருஷ்ணன் என்ன சொல்லலாம்னா, நீ அதெல்லாம் கரெக்டு, நான் எத்தனையோ ராட்சசெல்லாம் பார்த்துருக்கேன், கம்சன் அமைச்சிருக்கால அத்தனை ராட்சசெல்லாம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி புதுசாக ஒரு ராட்சசன் நீ சொல்லி அந்த ராட்சசன் நான் பார்த்ததில்ல, அதெல்லாம் நான் பார்த்து தீருவேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்கானாம். அதனால் பார்த்து நானே கொண்டு விடுகிறேன். அதனால் வெண்ணெயை எடுத்து விழுங்கி தன் வாயை திறந்து ஒரு அசுரனை காட்டினானாம். அதனால் வெண்ணெயை எடுத்து விழுங்கிட்டு என்ன பண்ணுறானா, ஒரு அசுரனை காட்டுறானாம். அதனால் அந்த அசுரர்கள்லாம் வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு இவனுக்கு கிருஷ்ணனுக்கு தெரியாத ஏதோ குழந்தைகளை சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி யசோதை சொல்லும்போது அவன் அதுக்கு பதில் சொல்கிறானும். அப்படிப்பட்ட மாயங்கள்லாம் செய்கிறான் அவன். அப்புறம் கடையும் போது வெண்ணெய் வந்து பார்த்தா கொடு என்று கெஞ்சுவானாம். அதனால என்ன பண்ணுவான், கொஞ்சம் குழந்தைகள்லாம் கெஞ்சும் இல்லையா, ஆட்டில் ஏதாவது பிடிச்ச குழந்தைகளுக்கு ஏதாவது பிடிச்ச சாமான்லாம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் வந்து கொஞ்சம் அப்படி கெஞ்சும், அம்மாட்ட வந்து கெஞ்சும், கொஞ்சம் கொடு அவள் கொடுக்க மாட்டேன்பா. அதனால் அவன் வெண்ணெய் கடையும் போது வெண்ணெய் கொடுன்னு கெஞ்சுவானாம். கோபியர்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், நீ ஒரு பாட்டு சொல்லுவா இல்லையா, நீ ஒரு பாட்டு பாடினா உனக்கு ஒரு ப்ரைஸ் தரேன் சொல்லுவானு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம். அந்த மாதிரி கோபியர்கள்லாம் என்னன்னா, நீ ஒரு ஆடினால்தான் நான் கொடுப்பேன், ஒரு டான்ஸ் ஆடு பார்க்கலாம், நான் ஒரு பாட்டு பாடு, ஒரு டான்ஸ் ஆடு அப்படின்னு கிருஷ்ணனை சொல்லுவாளாம். அப்போ அதற்காக எம்பெருமான் என்னன்னா ஆட ஆரம்பிப்பானாம். இவனது நாட்டியம் மிக அழகாக இருக்கும். அதனால அவன் என்ன பண்ணுவான், கிருஷ்ணன் வந்து நாட்டியம் ஆட ஆரம்பிப்பான். ஏன்னா வெண்ணெய்க்கோசரம் என்ன அப்படி வந்து கோபியர்கள்லாம் சொன்ன உடனே நாட்டியம் ஆட ஆரம்பிப்பான். அதனால தான் நவநீத நாட்டியம் சொல்றாரு இல்லையா, அதனால கோபாலம் செய்தியில நவநீத நாட்டியம் ஹர்த்துங்கும்பே விநீதகர சுவாது கையங்கவீனம் சொல்றாரு இல்லையா சுவாமி தேசிகன் கோபாலம் செய்தியில. அவனால நவநீத நாட்டியம் அப்படி நவநீதத்திற்கோசரம் ஒரு நாட்டியம் ஆடுறானாம் அவன் கிருஷ்ணன், கோபியர்கள்லாம் சொன்ன உடனே. அதனால் கிருஷ்ணலீலை வந்து அடுத்தது தன் அண்ணனான ஆதிசேஷன் என்னன்னா அவதாரமான பலராமனை பாம்பின் உருவத்தை எடுக்க சொல்லி அவெல்லாம் என்ன பண்ணுவான், ரெண்டு பேரும் லீலைகள்லாம் பண்ணும்போது கிருஷ்ணனும் பலராமனும் சேர்ந்து என்ன பண்ணுவான், தன் அண்ணனான ஆதிசேஷனை வந்து அவதாரமான பலராமனை பாம்போட உருவத்தை எடுக்க சொல்லுவான். அவள் வந்து சொல்லி தம்பதிகள்லாம் சந்தோஷத்தோடு இருக்கும்போது அங்கே இருக்கிற குடிசையிலேருந்து மேலேருந்து கூரையிலேருந்து தூக்கி போட்டுருவானாம் அவன். அவெல்லாம் பயந்துன்னு மேலும் கீழும் ஓடுவாளாம், அதை பார்த்து ரசிப்பானாம். அப்படி விசேஷமாக அவனை கிருஷ்ண லீலைகள்லாம் பண்ணுறான். அதனால வேறொரு இல்லத்தில் வெண்ணெய் கடையும் பெண்ணை பார்த்து உனது பர்த்தா கூப்பிடுகிறாள் என்பானாம். அதனால போய் வெண்ணெய் கடைஞ்சிருப்பா. வெண்ணெய் கடைஞ்சினோடனே அங்கே இருக்கிற அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவானா, உன்னோட பர்த்தா கூப்பிட்றான், நீ போய் வெண்ணெய் கடைஞ்சி நிற்கேன்னா அவள் செல்வதை பார்த்து வெண்ணெய் விழுங்கி விடுவான். அதனால அவன் அங்கேருந்து பக்கத்தில் போய் பர்த்தா நிஜமாக தான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு போனோடனே கணவன் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு போவாளாம். கூப்பிட்டோடனே பார்த்தா அங்கே இருக்கிற வெண்ணெயெல்லாம் சாப்பிடுவானாம். அதனால மறுபடியும் கடையும் அவர்களை பார்த்து, நான் ஆயர்பாடல் பிறந்த பிறகு தயிரை கடைகிறீர்கள் என்று மத்தினால் பானை உடைப்பானாம். அதனால் நான் பிறந்தவொடனே நீங்கள் என்ன பண்ணுற, தயிரெல்லாம் கடையிறல கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா பானையெல்லாம் உடைப்பானாம். வீடு முழுவதும் மோராகி காட்சி அளிக்கும். அங்கே பார்த்தா வீடெல்லாம் பார்த்தா ஒரே மோராக கிடக்குமா, அவனை பானையெல்லாம் உடைச்சிட்டு போயிடுவான் அவன். அதனால பார்த்தவர்களை இவளை பார்த்து இப்படி செய்யலாமா என்றால் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரிலாம் பண்ணலாமா. கிருஷ்ணன் கோச்சிக்க மாட்டான், ஏன்னா கிருஷ்ணன் வந்து அவளுக்கெல்லாம் செல்ல பிள்ளைகள் இல்லையா, அதனால் கோச்சிக்க மாட்டேன், இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோடனே அவன் என்ன சொல்லுவான், நான் முன்பு பார்க்கடலில் படுத்திருந்தேன், ஏன்னா முதல்ல வந்து திருப்பார்க்கடலில் படுத்திருந்தேன். ஏன்னா அப்பப்போ காமிக்கிறான் அவன் யாருன்னு, தன்னை யாருன்னு சுயரூபத்தை அங்கே சொல்கிறான் நம்ம எல்லாருக்கும். கிருஷ்ணாவதாரத்தில் தான் மகிமை. ஏன்னா அப்பப்போ பிறந்த உடனே சொல்ல ஆரம்பிக்கிறான், தான் யார் சர்வேஸ்வரனுங்கிறத எல்லாருக்கும் தெரியுங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால என்ன சொல்லலான்னா, நான் முன்னாடி பார்த்தா பார்க்கடலில் படுத்திருந்தேன், இப்போ மோர்க்கடலில் படுக்க ஆசைப்படுகிறேன், அதனால தான் உடைச்சேன். நீங்கள் வந்து மோராக இருக்கு இல்லையா, மோர்க்கடல் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால நான் மோர்க்கடலில் படுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால வந்து பார்க்கடலில் படுத்துட்டாச்சு, மோர்க்கடலில் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பானையெல்லாம் உடைச்சிட்டு மோராக இருக்கும். அதனால அப்படி வந்து அவனோட லீலைகள்லாம் சொல்லலாம் விசேஷமாக. வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. வாசனருங்குழல் ஆட்சியர்னா தயிர் கடையும் பொழுது ஆயாசத்தாலே மயிர்முடி நெகிழ்ந்து வாசனை பிரவாகிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால அவன் என்ன பண்ணுவா, தயிர் கடையிறா. தயிர் கடையும் போது அப்போ தலையில் இருக்கிற கூந்தெல்லாம் அவிழ்ந்து விழும். அப்படி அவிழ்ந்து விழுந்தோடனே தலையில் இருக்கிற அந்த கூந்தலில் இருக்கிற மயிர் முடியில் இருக்கிற நெகிழ்ந்து அது வந்து நெகிழ்ந்துன்னா அவிழ்ந்து போகும். நெகிழ்ந்துன்னா அவிழ்ந்து போய் அதுலேருந்து வாசனையெல்லாம் முதலே பார்த்தோம், வாசனையெல்லாம் பிரவாகிக்கிறது. அவள்லாம் சொல்லும்போது நாங்கள்லாம் வாசலில் நிற்கிறோம். வாசலில் நிற்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற தயிர் கடைவாளோட கூந்தலில் இருக்கிற வாசனையெல்லாம் வாசனையெல்லாம் எங்களை மூக்கை தொலைக்கிறது இன்னும் கேட்கலையான்னு சொல்கிறா இல்லையா, அதனால வாசனை பிரவாகிக்கிறது.
இரவில் புஷ்பங்களை சேமித்து வைத்து அணிவது வழக்கம். ராத்திரியில் புஷ்பங்கள்லாம் சேமித்து வச்சு தலையில் அணிவது வழக்கம். அவர்கள் மேனியில் வந்து கூந்தலிடம் இயற்கையாகவே வாசனை வீசுகிறது. அவளோட பார்த்தா என்ன முதல்ல சொல்லிட்டா இல்லையா, அந்த இதுக்கு வந்து நாங்கள்லாம் புஷ்பங்கள்லாம் தரிக்க மாட்டோம் சொல்லியிருக்க இல்லையா. அதனால அது 2வது பாசத்தில் பையத்து வாழ்வீர்கள் ஆமன் நம்பாவைக்கு செய்யுங்கிருசைகள் கேளீரோ பார்க்குடல் பையத்து என்ற பரமநடிப்பாடு நெய்யுண்டோம் பாலுண்டோம் நாட்கால நீராடு மெய்யிட்டுழுதோம் மலரிட்டு நாமுடியோம் சொன்னா இல்லையா. அதனால இவாளெல்லாம் மலர்லாம் வச்சுருக்க மாட்டா. ராத்திரி படுக்கும்போது தூங்கும்போது ராத்திரி புஷ்பங்கள்லாம் சேமித்து வச்சு எல்லாரும் தலையில சூட்டிக்கிற வழக்கம்லாம் உண்டு. ஆனால் இந்த பெண்கள்லாம் பார்த்தா அப்படி இருக்கிறவாள்லாம் பார்த்தா அவள்லாம் தலையெல்லாம் பூ வச்சுக்க மாட்டா. அவர்கள் மேனியில பார்த்தா கூந்தல்லாம் பார்த்தா இயற்கையாகவே வாசனை வீசுறது. அப்படி பெயர் கிடையவரால் கூந்தல்ல பார்த்தா இயற்கையாகவே வாசனையெல்லாம் வீசுறது, மனம் கமழறது. அதனால தேவயினத்து பெண்கள் ஆயர்பாடி பெண்களாக பிறந்திருக்கிறார்கள். அதனால இங்க இருக்கக்கூடிய ஆயர்பாடி பெண்கள்லாம் பார்த்தா தேவகுலத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இயற்கையாகவே இருக்குமாம். அதனால ஒரு டிபேட்லாம் நிறைய நடக்கிறது இல்லை, திருவிளையாடல் புராணங்கள்லாம் பார்த்தோம். அதனால எல்லாருக்கும் அந்த சினிமாலாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த சினிமாலெலாம் நிறைய பார்த்துருக்கோம். திருவிளையாடலுங்கிற சினிமாவில் பார்த்தா 2 விவாதங்கள்லாம் நடக்கும் இல்லையா, இயற்கையாகவே கூந்தல்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி விவாதங்கள்லாம் நடக்கும். அதனால தேவகோலத்து பெண்களுக்கெல்லாம் பார்த்தா அப்படிப்பட்ட வாசனையெல்லாம் இருக்குமாம், இயற்கையாகவே இருக்கும். அதனால அந்த வாசனை உன் மூக்கில் தெரியவில்லை. இவாள்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஆயர்பாடி பெண்கள்லாம் தேவகுலத்தை சேர்ந்தவர்கள், பாகவதர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கூந்தல்ல வந்து இயற்கையாகவே வாசனை இருக்கு. அந்த வாசனை எல்லாம் எங்களுக்கு மூக்கு தொலைக்கிறது, உனக்கு இன்னும் தொலைக்கலையான்னு கேட்கிறாளாம். அதன வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. மத்தினால்னா சமுத்திரத்தை மந்திரமலை கொண்டு கடையும் போது எவ்வளவு சத்தம் உண்டாகிறது. அதனால அந்த திருப்பார்கடலை கடையும் போது எப்படி அந்த மந்திரமலையை கொண்டு வந்து கடையும் போது எப்படி சத்தம்லாம் கேட்கறது இல்லையா. அதனால அது போல அவன் வீட்டில் தயிர் கடையும் போது சத்தம் ஏற்படுகிறது. அது காதல் வேலைன்னு முதல்ல பார்த்தோம். அதனால அந்த தயிர் வந்து அப்படி கெட்டியா இருக்கான். அது கெட்டியா இருக்கும்போது அந்த தயிரை வந்து கடையும் போது அப்படி சத்தம் கேட்கறது. அப்படி பாறையை உடைக்கணும்னா பாறையெல்லாம் உடைக்கும் போது இப்போ இதெல்லாம் வச்சு பாம்பெல்லாம் வச்சு உடைக்கிறா பாருங்க. அந்த மாதிரி இங்க என்ன தயிர் கடையும் போது அவ்வளவு சத்தம்லாம் கேட்கறது. அப்படிப்பட்ட சத்தம்லாம் உனக்கு கேட்கலையா, அதனால உன் காதல விழலையா. கிருஷ்ணன் விஷயமாக பாடிக்கொண்டே தயிர் கடைகிறாளே அது காதல் விழலையா. கிருஷ்ணன் விஷயம் கிச்சன்ல பார்த்தா நிறைய பேர் தலைகள்லாம் பண்ணும்போது சமைக்கும் போது என்ன பண்ணுவா, சமையல் பண்ணும்போது அவெல்லாம் வந்து வேற இந்த மாதிரி பகவன் நாம சங்கீர்த்தனெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பா. சில பேர் வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பா, சில பேர் சோஸ்திரங்கள்லாம் சொல்லுவா. அதனால அந்த மாதிரி நம்ம சமையல் பண்ணும்போதோ தலிகை பண்ணும்போதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண அந்த பண்ணக்கூடிய சாப்பாட்டுக்கு வந்து இன்னும் பவர் ஜாஸ்தி ஆகுது. அதனால தான் நிறைய இடத்து பெரியவாள்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி சாப்பாடு நம்ம ஆற்றுல சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வெளியில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் உள்ள. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் தாயார்கள்லாம் என்ன பண்ணுவா, தன்னோட குழந்தைகளுக்கோ கணவர்களுக்கோ நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு அவளோட மனசில் இருக்கும். அதோடு மாத்திரம் இல்லாமல் அவள் சொல்லக்கூடிய பகவன் நாம சங்கீர்த்தனங்கள், அவள் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் எல்லாமே அது சேர்ந்து அந்த சாப்பாட்டோடு சேர்ந்து இன்னும் அது வந்து நமக்கு ரொம்ப சுத்தமாக ஆகிறது. அதனால தான் பார்த்தா அதனால அப்படிப்பட்ட இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவள்லாம் வந்து தயிர் கடையும் போது அவள்லாம் கிருஷ்ணன் விஷயமாக பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பாட்டெல்லாம் அவனுக்கு காதல வேலையான்னு கேட்குறாளாம். அதனால தயிர் கடைகிறார்களே அது காதல வேலையா. இப்படி சத்தங்கள்லாம் பலவிதமான சத்தங்கள்லாம் கேட்கறது. அதனால மத்தினால் ஓசைப்படுத்த கீசு என்றங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பண்ணே. அப்புறம் காசும் பிறப்பும் கலகலக்கு கைவேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. அப்படிப்பட்ட வாசனரங்குழல் ஆட்சியர்கள்லாம் நகைகள்லாம் போட்டுண்டு வலைகள்லாம் போட்டுண்டு அப்படி மத்தினால வந்து தயிர் கடையும் போது இருக்கக்கூடிய சத்தம் வந்து இது கேட்கலையா. பலவிதமான சத்தங்கள்லாம் இருக்கு. அதனால இப்படி நாம சங்கீர்த்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணனை பார்த்து குறித்து நாம சங்கீர்த்தெல்லாம் பாடிண்டே இவாளெல்லாம் தயிர் கடைகிறாளே அந்த சத்தம் கேட்கலையா. அப்படி கண்ணனை பற்றிய பாடல்கள் துவனி வந்து சொர்க்கலோகம் வரையும் சென்றதாம். அதனால இப்படி சப்தங்கள் காதல வேலையா. நாங்கள்லாம் வந்து வாசல்ல உட்காந்து நாங்கள்லாம் பாட்டு பாடிட்டு இருக்கோம். அந்த சப்தம் எங்க இருக்குன்னு கேட்டா சொர்க்கலோகத்துல அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கா இல்லையா, அது வரைக்கும் போய் காதல விளையாதான். அப்படிப்பட்ட இருக்கும்போது நீ உள்ள தூங்கி நிற்க உனக்கு காதல வேலையான்னு சொல்லலாம். அதனால தயிர் உளியால் வெட்டும் சத்தம். அப்புறம் ஏன்னா மத்தினால் ஓசைப்படி தயிரம் கேட்டலுங்கிறதுக்கு சொல்லலாம். அங்கே தயிரை வந்து என்ன பண்ணுறா உளி வச்சுருக்காளாம். இந்த கார்பெண்டெல்லாம் உளின்னு ஒன்று வச்சிருப்பான் பார்த்துருப்பேளா. அதனால பாறையை வெட்டுறதுக்கு உளியால் வெட்டுற சப்தம். அப்புறம் மத்தை அதில் பொருத்தும் சத்தம். மத்தை வந்து சாதாரண அதுக்குள்ள அந்த ரொம்ப ஹார்டாக இருக்கு இல்லையா, அதனால அதை உளியால் வெட்டுறது. அப்புறம் மத்தை வந்து அதுக்குள்ள பொருத்தணும் இல்லையா, அதுக்கு வந்து பொருத்தத்துக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு வேண்டிய சப்தம். அப்புறம் கடையும் போது கயிற்றினோட ஓசை. கடையும் போது என்னென்ன அந்த கயிற்றோட ஓசை. அப்படி நல்ல பெரிய கயிறாக கட்டியிருப்பாளாம். அதனால அந்த கயிற்றோட ஓசை கேட்கும். அதனால அந்த கயிற்றோட ஓசை. அப்புறம் தயிரோட ஓசை. அப்புறம் கடையும் போது தயிரோட ஓசை. அப்புறம் ஆபரணங்களோட ஓசை. இத்தனை விஷயங்கள் இருக்கான்.
அதனால இத்தனை விஷயங்கள் இருந்தும் நீ வந்து சத்தம்லாம் கேட்கறது மத்தினால் ஓசைப்படுத்துங்கிறது சாதாரணமாக வெறும் மத்தினால் ஓசைப்படுத்துனா இத்தனை விஷயங்கள்லாம் மத்தினால பண்ணி அந்த தயிரை கடையிறாளாம். அதனால அப்படிப்பட்ட சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றா. அப்படிப்பட்ட அந்த தயிர் வந்து அப்படி கெட்டியா இருக்காம். அப்படிப்பட்ட தயிரெல்லாம் வந்து கடையும் போது மத்தை கொண்டு உபயோகப்படுத்தும் போது இதெல்லாம் பண்ணுவா. இதெல்லாம் பண்ணாதான் தயிர் கடைய முடியும். அதனால அப்படிப்பட்ட தயிர் கடையும் போது சத்தங்கள்லாம் இத்தனை விஷயமான சத்தங்கள்லாம் கேட்கறது தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்றாள். மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய். நாயக பெண் பிள்ளை அங்கே வந்து பேய் சொல்ல இங்கே நாயக பெண் பிள்ளைன்னா நாங்கள் வந்து உன்னோட வீட்டு வாசலில் வந்து நிற்கும்போது பணச்செற்கால் எங்களை மதிக்கவில்லை. நாயக பெண் பிள்ளைன்னு பணக்கார வீட்டு பெண்ணே சொல்லுவோம் இல்லையா. என்ன நின்பா நிறையா வீட்டில் பணக்கார வீட்டு பெண்ணெல்லாம் என்ன பண்ணுவா, அவளுக்கெல்லாம் வேலைக்காரெல்லாம் இருப்பா. காலங்காலத்தால் ஏந்திருக்க மாட்டா. அப்படி செல்வ செருக்கோடு அவெல்லாம் படுத்துன்னு இருப்பா. வேலைக்காரெல்லாம் வந்து காலம்புற அவள் வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருப்பா. இவள் படுத்துன்னு தூங்கின்னு இருப்பா. அதனால சில பேர் பணங்கள்லாம் நிறையா இருக்குது, வேலைக்காரெல்லாம் வச்சுக்கூடிய சக்தி இருக்குது. அதனால பார்த்தா நாயக பெண் பிள்ளைன்னா நீ வந்து நாங்கள்லாம் உன்னோட வீட்டு வாசலில் உட்காந்துருக்கோம். வீட்டு வாசலில் உட்காந்து பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கோ பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம், ஒன்று எழுப்பத்துக்கோசரம் வந்திருக்கோம். நாங்கள் எழுப்பத்துக்கோசரம் வந்து எழுந்துருன்னு கூப்பிட்டு இருக்கோம். கதவை தரன்னு சொல்கிறோம். ஆனால் நீ திறக்க மாட்டேங்கிற. நீ என்ன பண்ணுற, உன் வீட்டு வாசலில் நிற்கும்போது பணச்செருக்கால எங்களை மதிக்காமல் படுத்துன்னு இன்னும். அதனால ஆயர் குலத்தில் இருக்கும் ஒரு பணக்காரனுடைய நாயகினி. அதனால அங்கே இருக்க ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நம்ம பணக்காரனோட நாயகினி. அதனால உன் வீட்டு வேலைக்காரி தயிர் கிடைக்கிறார்கள். அதனால அவள் வீட்டில் இருக்கிறவாள்லாம் தயிர் கிடைக்கிறவாள்லாம் உன் வீட்டு வேலைக்காரியாக இருக்கா. அதனால நீ படுத்து நிற்க. உன்னோட வீட்டில் வேலைக்காரெல்லாம் வச்சுருக்க. நீ வந்து என்ன, நீ வந்து மற்ற இடத்தெல்லாம் பார்த்தா எல்லாரும் அவள் வீட்டில் இருக்கிறவாள்லாம் தயிர் கிடைவா. நீ வந்து வேலைக்காரெல்லாம் வச்சுருக்க பணக்காரி. அதனால நீ அதனால என்ன பண்ணுறா, உன் வீட்டில் வேலைக்காரி சர்வெண்ட் மெய்டு இருக்கா இல்லையா, அவள் வந்து தயிர் கிடையிறா. அந்த சப்தங்கள் கேட்கல. நான் நோன்புக்கு ஏற்பாடு செய்து வைக்கிறேன் என்று சொல்லிட்டு முதல்ல சொல்லலாம். முதல்ல பாசுரத்தில் இந்த பாசுரத்தில் சொல்லும்போது எல்லாரும் என்னென்னலாம் வேலையெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு டெலிகேட் பண்ணி கொடுக்குறா இல்லையா. அதனால அப்போ வந்து நீ என்ன சொன்ன, எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது என்ன சொன்னேன், எல்லாரும் நாங்கள்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறோம், நோன்புக்கு நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம் சொல்லிட்டு இப்போ தூங்கிட்டு இருக்கியே. அதனால நீ உண்மையிலேயே நீ எஜமானி ஆனபடியால் எப்பொழுது பொழுது விடுந்து தூங்குகிறாய். அதனால நீ வந்து பார்த்தா உன்னை நீ உண்மையிலே பார்த்தா நீ நாயக பெண் பிள்ளை, ஒரு எஜமானி, ஒரு பணக்கார பெண். அதனால அந்த நாயகி. அதனால உன் வீட்டில் வேலைக்காரெல்லாம் வேலை செய்கிறா. அதனால நீ வந்து தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அதனால நிறையா விஷயங்கள்லாம் தூங்கிட்டே இருக்கிறவளை எழுப்புறதுக்கோசரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது. அதனால உள்ளே படுத்திருக்கிறாய்னா நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. நாயக பெண் பிள்ளாய்னா உள்ளே படுத்திருப்பவள் படுத்து நிற்கிறவ சொல்லலாம். ரெண்டு பேருக்கு சம்பாஷணம் இருக்குது. ஆயர்பாடியில் தயிர் கடைய நேரமே கிடையாது. ஏன்னா உள்ள படுத்து நிற்கிறவா படுத்து தூங்குறவா பேசுகிறாளாம். தூங்கிட்டே பேசுவான்னு சொல்லுவேல. சில பேர்லாம் படுத்துட்டே தூங்கிட்டே சொல்லுவா, நான் தூங்குறேன் ஆனால் தூங்கல இல்லையா. அதனால அவெல்லாம் படுத்து நிற்கிறவளா என்ன சொல்லலாம், ஆயர்பாடியில் தயிர் கடைவதற்கு நேரமே கிடையாது. அதனால பகல் சாயங்காலம் இரவு எப்பொழுதுமே பார்த்தா தயிர் கடைவார்கள். அதனால இதனால ஒரு வேறு சமயத்தில் காலங்காலத்தால் ஏன்னு தான் தயிர் கடைவான்னு நினைக்காதீங்கோ. நீங்கள்லாம் சும்மா சொல்லு, இன்னும் பொழுது விடையலை, இவள் காலங்காலத்தாலையும் கிடைவா, மத்தியானம் கிடைப்பா, சாயங்காலம் கிடைவா, எப்போ பார்த்தாலும் தயிர் கடைஞ்சுட்டே இருப்பா, இவள் தொழிலே தானே. அதனால இது வந்து இந்த அடையாளத்தை நான் ஒத்துக்க மாட்டேன், காலங்காலத்தில் பொழுது விடிஞ்சு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லலாம். அதனால பொழுது விடிந்ததற்கு இது அடையாளம் இல்லை என்று உள்ள படுத்திருக்கிறவா சொல்லலாம். அதனால கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கேசவனை பாடம்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகளோட வந்து விஷ்ணு வந்து காக்கும் தொழிலை செய்வன். ஒரு 3 மும்மூர்த்திகள் சொல்லுவாள். பிரம்மாவுக்கு ஒரு தொழில், படைக்கிற தொழில். சிவனுக்கு அந்த மாதிரி மும்மூர்த்திகளுக்கும் ஒரு தொழிலாம் இருக்கும்போது விஷ்ணுவாக கிருஷ்ணன் என்ன பண்ணால் மும்மூர்த்திகளில் விஷ்ணு வந்து காக்கும் தொழிலை செய்பவன். நாராயணன் அவதாரம் கேசவன் என்ற திருநாமம். அதனால அவனோட அவதாரம் என்னன்னா, அந்த விஷ்ணுவோட அவதாரம் பார்த்தா நாராயணன், கேசவன், கிருஷ்ணன், கோவிந்தன் என்ன வேணா பல திருநாமங்கள் இருக்கான் இல்லையா. கா என்று நான்முகனுக்கு பெயர், ஈசன் என்று சிவனுக்கு பெயர். இவர்கள் இருவருமே விஷ்ணுவின் திருமேனியில் பிறந்தவர்களாக அவனுக்கு கேசவன் என்று பெயர். கேசவன் பெயர் வர காரணம் தான். ஏன்னா கான்னா நான்முகனோட பெயர், ஈசன் என்பது அதனால சிவனோட பெயர். இவர்கள் கேசவன்கிறதுக்கு சொல்லலாம். அதனால இவர்கள் இருவருமே விஷ்ணுவின் திருமேனியில் பிறந்தவர்களாக அவனுக்கு கேசவன் என்று பெயராகிறது. அதனால இவெல்லாம் விஷ்ணுவோட நாராயணன் திருமேனியில் இந்த பிரம்மாவா இருக்கட்டும், நாராயணன் படைத்தான் நான்முகனை தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். இவெல்லாம் பெருமாளோட ஐக்கியமா இருக்கா, எல்லாம் ஒன்னாதான் இருக்கா. அதனால அழகிய கேசத்தை கூந்தலை உடையவன் கேசவன். இவன் வந்து கிருஷ்ணனுக்கு பார்த்தா இன்னொரு விஷயங்கள் சொல்லலாம். அர்த்தம் கேசவன்கிறதுக்கு அடையாளத்துக்கு சொல்லலாம். கேசவன் அழகிய கேசத்தை உடையவன், கூந்தலை உடையவன், அவன் கேசவன். அப்புறம் கேசிங்கிற அசுரனை வந்து சம்ஹாரம் பண்ணதுனால அவனுக்கு கேசவன் பெயர். அதனால மார்கழி மாதத்துக்கு தேவதையா இருப்பவன் கேசவன். அதனால ஒரு
ஒரு மாதத்திற்கும் ஒரு தேவதைகள்லாம் இருப்பாள் இல்லையா, அதனால் மார்கழி மாதத்துக்கு தேவதை கிருஷ்ணன் சொல்லுவான் இல்லையா, அதனால் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் யாருன்னு கேட்டால் அந்த கேசவன். அதனால் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, அப்படிப்பட்ட கேசவனை நாங்கள்லாம் பாடுறோம், அதனால் கேட்டே கிடத்தியோன்னா நீ படுத்துன்னுக்கே இதெல்லாம் காதல வேலையான்கிறாளாம். அப்படிப்பட்ட கேசவனை, நாராயணனை, கோவிந்தனை, கிருஷ்ணனை நாங்கள் மனதார பாடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் உன்னோட காதல விழலையா, இன்னும் படுத்துன்னுக்கே, தூங்குறியே, எழுந்துக்கும் சொல்லி எழுப்புறாளாம். அப்புறம் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அபவித்ர பவித்ரோவா என்று எந்த திசையிலிருந்து எம்பெருமான் நாமத்தை கீர்த்தனம் செய்ய வேண்டும், உயர்ந்த குரலில் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நம்ம சொல்லணுங்கிறதுக்கு சொல்லலாம். அதனால பெருமாள் பகவன் நாமாவை சொல்லும்போது மனசுக்குள்ளே சொல்லும்போது ஜபங்கள்லாம் பண்ணும்போது நம்ம மனசுக்குள்ளே சொல்லணும், ஜபங்கள்லாம் பண்ணணும். அதனால பகவன் நாமா சொல்லும்போது என்ன கீர்த்தனம் செய்யும்போது என்னென்னா உயர்த்த குரலில் இருக்கணுமா. அதனால தான் பார்த்தா நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது அவளோட குரல்லாம் பாருங்க, பஜனையெல்லாம் பாடுறா இல்லையா, நாம சங்கீர்த்தனம் பாடுறா, அவளோட சேர்ந்து நமக்கு அந்த குரலை கூடவே பாட முடியாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு குரலோட அவள்லாம் பாடுவா. அதனால சங்கீதக்காரெல்லாம் பார்த்தா ஒரு சமயத்தில் அந்த குரலில் அவளோட குரலை பார்க்கணும். ஏன்னா அவளும் நான் பகவன் நாமா பாடுறதான் சங்கீர்த்தனம் பாடுறான்னா. இப்போ மார்கழி மாதத்தில் பார்த்தா அத்தனை இடத்துல விசேஷமான சங்கீத கச்சேரியெல்லாம் நடக்கிறது. அதனால சங்கீத கச்சேரி நடக்கும்போது அந்தந்த சங்கீத கச்சேரி பார்க்கும்போது அவளோட தொண்டையிலேருந்து வரும் பாருங்க அந்த சப்தங்கள், அப்படிப்பட்ட சப்தங்கள்லாம் வரும். அதனால அந்த 7 ஸ்வரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சப்தங்கள்லாம் பார்த்தா எப்படிப்பட்ட குரல்ல இருக்குன்னு கேட்டால் அப்படிப்பட்ட குரல்ல அப்படி விசேஷமாக அங்கே பாடுவா. அதனால தான் பார்த்தா இவாளெல்லாம் பார்த்தா பெருமாளோட பகவான் அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாளோட குரல்கள், இந்த மாதிரி சங்கீதங்கள்லாம் பாடுவாளோட குரல்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்கணும். கஜேந்திரன் என்னன்னா மணிவண்ணன் நான் மணிவண்ணா நாகனையான்னு கூப்பிட்றதான். கஜேந்திரன் எப்படி கூப்பிட்டுதான். அதனால இங்கேருந்து கீழேந்து கூப்பிடும்போது கஜேந்திரன் எப்படி கூப்பிட்றானான்னு கேட்டால் நாராயணா கோவிந்தா அப்படிலாம் சொல்லலை. அவன் என்ன சொல்றானா ஆழ்வாரோட அனுபவத்தா மணிவண்ணா நாகனையான்னு பாசுரத்தில் விசேஷமாக அனுபவிக்கிறார். அதனால நான் கூப்பிடும்போது கீழேந்து கூப்பிடுதான். கீழேந்து கூப்பிட்டோடனே அங்கே வைகுண்டத்தில் இருக்கும் பெருமாளோட காதல விழுறது. அதனால முதல்ல பார்த்தோம். அதனால இங்கேருந்து கூப்பிட்டா சொர்க்கலோகத்தில் இருக்கு, நாங்கள் பாடுற பாட்டெல்லாம் சொர்க்கலோகத்தில் இருக்கிறவாள் காதல வேணுங்கிறவன் சொன்னா இல்லையா. அதனால இங்கே என்ன நாங்கள் கீழேந்து கூப்பிடுறோம். அதனால கஜேந்திரன் எப்படி கூப்பிட்டானோ அந்த மாதிரி நாங்கள்லாம் இங்கே பகவன் நாமாவை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, அதனால கேசவனை பாடிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் கேட்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உள்ள படுத்துன்னு இருக்க, கிடத்தியோன்னா படுத்துன்னு இருக்க, தூங்கின்னு இருக்க, எழுந்துக்கலையே, அதனால இதெல்லாம் சத்தம் கேட்கலையான்னு விசேஷமாக ஒரு அடையாளங்களாக சொல்லிடுவான். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, கேட்ட இடத்திலேயே இப்படி நாங்கள் கிருஷ்ணன் நாமத்தை உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அது காதல வேலையா, இன்னும் படுத்துன்னுக்கேன்னு சொல்லலாம். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய். தேசமுடையாய்னா பிரகாசத்தை உடையவள், தேசமுடையவள்னு முதல்ல பார்த்தோம். அதனால பணக்காரி, நீ மிடுக்கானவள், உங்களுக்கு பணத்தில் இருக்கிற கர்வத்தினால நாங்கள்லாம் வாசலில் கூட எங்களை நீ மதிக்கலை, அதனால் பணம் படைத்தவள் நீ, அதனால் உன்னோட வேலைக்காரி தான் வேலை செய்யலாம், நீ ஏந்து மற்ற நாள் தயிரெல்லாம் கிடையலை அப்படிலாம் சொன்னாலாம். இங்கே முதல்ல அவங்க பேய்பிள்ளான்னு கூப்பிட்ற, அப்புறம் பணக்காரின்னு சொல்லலாம். அதனால் அங்கே தேசமுடையாயினா பிரகாசத்தை உடையவள், எவ்வளவு கூப்பிட்டும் எழுந்து வரவில்லை, உள்ளே இருப்பவள். அதனால ஜன்னல் வழியாக பார்த்தாலாம். அதனால இப்படி படுத்துனுக்காலே நிஜமாக தான் தூங்குறாளாம், அப்படி எட்டி பார்க்குறாளாம். ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா அவளோட முகத்தில் பார்த்தா என்ன முதல்ல அந்த மாதிரிலாம் சொன்னோன்னே இவளை பற்றி பெருமையாக பேசுகிறா. அதனால அவளோட முகத்தில் பார்த்தா கிருஷ்ணன் சேர்க்கையால் ஏற்பட்ட ஒளி பளிச்சுருக்கா. ஏன்னா இவாளெல்லாம் நிஜமாக தூங்கலை, கிருஷ்ணனை பற்றி சொன்னோன்னே கிருஷ்ணனோட சேர்ந்துருக்கணும், கிருஷ்ணானுபவம் பண்ணணும்னு இவாளுக்கு ஆசை வந்துருத்தோ அவள்லாம் பண்ண ஆரம்பிச்சிடா. கிருஷ்ணனை நினச்சிட்டே இருக்கா, கிருஷ்ணனோட கதைகள்லாம் நினச்சிருக்கா, அப்படி கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்கிற மாதிரி இவாளுக்கு ஒரு எண்ணம். அதனால படுத்துருக்கா. இவாளுக்கு வெளியில் இருக்கிறவாளுக்கு தெரியல, இவாளெல்லாம் ஏந்திருக்கலையே, தூங்கிட்டு இருக்காளே, ஏன் எழுப்பி கூட ஏந்திருக்கலைன்னு அவள் கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கா. அதனால கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவளோட முகத்தில் பார்த்தா கிருஷ்ணனோட சேர்க்கையால் ஏற்பட்ட ஒரு பளிச்சுன்ற ஒரு பளிச்சுருக்குமா. அதனால கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்கும்போது எப்படி பளிச்சுருக்குமோ அப்படி பளிச்சுருக்காம. அதனால அவளை பார்த்து சொல்லலாம் தேசமுடையாயின பிரகாசத்தை உடையவர்கள், நீங்கள்லாம் பிரகாசத்தை உடையவர்கள், அதனால பளிச்சுன்னு இருக்கு. அதனால அதை பார்த்து சொல்கிறாளாம், இதை மறைக்காமல் அப்படியே சீக்கிரமா வா. அப்படிப்பட்டு பளிச்சுன்னு இருக்கு இல்லையா, கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்க, உன்னோட மூஞ்சில பார்த்தா தேஜஸோட இருக்க, பளிச்சுன்னு இருக்கு, பளபளன்னு இருக்கு. அதனால அந்த தேஜஸோடு இருக்கிற அந்த ஒளியோடு இருக்கிற முகத்தோடு சேர்ந்து கதவை திறந்து நாங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறாளாம். அதனால ஜன்னலால் எட்டி பார்த்தோன்னே இவளுக்கு தெரிஞ்சு இவள் சாதாரணமான பெண் இல்லை, படுத்து நிற்கிறவா கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவளோட முகத்தில் தேஜஸ் எல்லாம் இருக்கு, பளபளன்னு மின்னின்னு இருக்கு. அதனால இவளை தேசமுடையாயின்னு கூப்பிடறாளாம். தேசமுடையாய் திரவேலோ ரொம்பவா. அதனால மறைக்காம இதை நீ அப்படியே எங்களுக்கும் காட்டணும், எழுந்துன்னு வா, கதவை தரேன்னு சொல்லலாம். இந்த பாசுரத்தில்
ஆண்டாளான பரதேவதை சீமன் நாராயணன் எடுத்து காட்டுகிறான். என்ன பரதேவதன் யாருன்னு கேட்டா, அதனால அவன் யாருன்னு கேட்டா சீமன் நாராயணனே அந்த பரதத்துவத்தை சொல்றாளே பெரியாழ்வா சொல்லி அந்த பாண்டிய மன்னனுக்கு சொல்ல இங்கேயும் எடுத்து காட்டுறாள் அந்த பாசுரத்திலே. அதனால இப்படிப்பட்டு ஈசுகீசன் ரங்கம் ஆனைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலக்க கைபெயர்த்து வாச நெருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் வெள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம்பாவை அப்படிப்பட்ட பெண்ணே எழுந்திரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை எழுப்புறாளாம். இரண்டாவது பெண்ணை எழுப்புறாளாம் இரண்டாவது பாசுரத்திலே. அதனால இந்த பாசுரத்திலே உட்பொருள் என்னன்னு கேட்டால் அந்த பாட்டில் ஆண்டாள் வந்து பரதேவதன் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை எடுத்து காட்டுகிறாளாம். பரதேவதன் யாருன்னு கேட்டால் ஸ்ரீமன் நாராயணன் பரதத்துவம் சொல்லி நிர்ணயம் பண்ணார் இல்லையா. அதனால சரணாகதி செய்தால் பகவானும் பிராட்டியும் சந்தோஷம் அடைந்தனர். அதனால சரணாகதியில நம்ம பண்ணும்போது பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து சந்தோஷம். ஏன்னா ரெண்டு பேரும் இல்லாமல் இல்லை அகலகில் நிறையம் என்று அலன் மேல் மங்கி உரைமாவா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கா இல்லையா. பெருமாள் இல்லாம பிராட்டி இல்லை, பிராட்டி இல்லாம பெருமாள் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கா. சரணாகதி பண்ணும்போது ரெண்டு பேரும் சேர்த்து தான் நம்ம சரணாகதி பண்ணணுங்க சாஸ்திரம் சொல்றது. அதனால சரணாகதி செய்தால் பகவானும் பிராட்டியும் சேர்ந்து சந்தோஷம் அடைகிறார்கள். அதனால இப்பொழுது அந்த பகவான் தனது தர்ம பத்னியான பிராட்டியோடு கலந்து பேசுகிறாள். அதனால சரணமடைந்தவர்களே அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து பிராட்டியோடு சேர்ந்து பேசுறாளாம். அதனால சரணமடைந்தவர்களை பிராட்டி அஸ்துதே தெய்வ சர்வம் சம்பஸ்யதே என்று நீ பண்ணின பிரபத்தியால உன்னுடைய விருப்பம் எல்லாம் நிறைவேறும் அதனால என்று எல்லாருக்கும் வந்து அருள் புரிகிறாள். அதனால வந்து எல்லாருக்கும் கடாட்சம் பண்றா. அதனால யாரெல்லாம் சரணாகதி பண்ணாலோ அவளுக்கு வந்து நீ பண்ணின பிரபத்தியால உன்னுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறும் அதனால என்று அருள் புரிகிறாளாம். அதனால பகவானும் இவளை பார்த்து எல்லா தேசங்களிலும் எல்லா காலங்களிலும் சகலவிதமான கைங்கரியத்தை பெற்று சந்தோஷம் அடைவா என்று அனுகிரகம். சரணாகதி பண்ணவாளுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்கிறது. சரணாகதி பண்ணும்போது பிராட்டி பெருமாள் ரெண்டு பேரும் சேர்ந்து அனுகிரகம் பண்றா. அதனால ஒரு யானையை கொண்டவனும் குவலையா பீடம் என்ற யானை கஜேந்திரன் என்ற மற்றொரு யானை ரட்சித்தவனுமான ஆனைச்சாத்தன் என்கிற எம்பெருமான் தனது மனைவியோடு சேர்ந்து அருள் புரிவதை நீ கேட்கவில்லையா. அதனால ஆனைச்சாத்தம் கலந்து சொல்ல இல்லையா. அதனால கஜேந்திரன் என்ற ஒரு யானையை வந்து காப்பாத்துறான். அப்புறம் குவலையா பீடங்கிற அந்த ராட்சசன் மேல இருக்கான் இல்லையா, அவன் வந்து கொல்றான் இல்லையா. அவனால சேர்ந்து அதனால ரட்சித்தவனமான ஆனைச்சாத்தன் என்கிற எம்பெருமான் தனது மனைவியோடு சேர்ந்து பிராட்டியோடு சேர்ந்து அருள் புரிவதை நீ கேட்கலையா படுத்திருக்கேன்னு சொல்லி விசேஷமா அனுபவிக்கிறான். அந்த இதுல பேய்ப்பெண் என்பது பகவானிடம் ஈடுபவர்களை சொல்வது வழக்கம். அதனால ஒரு பேய் மாதிரி என்ன பண்றீங்க அப்படி வந்து சொல்லுவா. வேலையெல்லாம் செய்யும் போது என்ன சொல்லுவா, நிறைய வேலையெல்லாம் செஞ்சான்னா ஒரு பேய் பிடிச்ச மாதிரி ஏண்டா வேலையெல்லாம் செய்யறேன் அப்படி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவாள சொல்லுவாளாம். அதனால அவளுக்கு கண்ணு மண்ணு தெரியாது அப்படி சொல்றதுனால பகவானிடத்துல இவாளாம் இருக்கிறதுனால பேய் பெண்ணுன்னு சொல்லி விசேஷமா அனுபவிக்கிறாளாம் இந்த பாசுரத்துல. அதனால அடுத்த பாசுரம் வந்து கீழ்வானம் வெள்ளன் எருமைச்சு விட நாளைக்கு பார்க்கலாம். அதனால இந்த பாசுரத்தை இதோட முடிச்சுட்டு நாளைக்கு வந்து அடுத்த பாசுரம் ஒரு பாசுரம் பின்னாடி தங்கியிருக்கோம். அதனால வந்துடும் நம்ம பின்னாடி அடுத்த பாசுரத்துக்கு வந்துடலாம். அதனால பின்னாடி பாசுரத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். அதனால இன்னைக்கு சொல்ல வேண்டிய பாசுரம் வந்து சொல்லாம ஒரு நேற்றுக்கு பாசுரத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கோம். அதனால இன்னும் ஒரு பாசுரம் தான். அதனால டைம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இந்த ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது லேட்டா போற ட்ரெயின் என்ன பண்ணுவா, கொஞ்சம் ரன்னிங்ல வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால அந்த ரன்னிங்னா எல்லாத்தையும் வேகமா ஓட்டுன்னு போக மாட்டேன். அதனால இருக்கக்கூடிய அளவுல எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த பாசுரத்தை விசேஷமாக சொல்லி அந்த ஒரு பாசுரம் பின்தங்கி இருக்கிறது பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். சதமகமணி நீலா சாருகல்காரகஸ்தாம் தனவர நமிதாங்கி சாந்திரபா செல்ல சிந்து நழகவனிகிதாபி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசது சிதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜான நிஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராகினான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம் கோதே பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் ஜோதிமணிமாடம் தோன்றுமோர் நீதியார் நல்லபத்தர் வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோர் வில்லிபத்தூர் வேதக்கோணோர் பாதகங்கள் தீர்க்கும் பலமனடி காட்டம் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதம்பம்பு திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனைக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழி மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.